இன்னையோட கிளைமேட்டாலஜி முடிஞ்சிடும். அப்புறம் பிவைக்யூஸ் ஜியோமார்ஃபாலஜி கிளைமேட்டாலஜி 2 பிவைக்யூஸ் பார்த்துட்டு இன்னையோட வைண்ட் அப் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஓஷனோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட் கோப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷன், கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு இது உங்கள் என்சிஆர்டியில் இருக்குது. பட் என்சிஆர்டி இன்னுமே பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் கோப்பன் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்ற போது இன்னும் டெப்த்தாக படிக்கிறது இருக்குது. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வெஜிடேஷன் அண்ட் கிளைமேட். அப்போது ஒரு இடத்துல என்ன மரம் முளைக்கணுன்ற டிசைட் பண்ணுறது கிளைமேட் தான். ஒரு கிளைமேட் ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ பயோம்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயோம்ஸ்னா என்னது? என்விரான்மெண்ட்டில் போயிருக்கு உங்களுக்கு. ஸோ பயோம்ஸ்னால் தேர் இஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த எக்கோசிஸ்டம், கிளைமேட், சாயில் டைப்பு, த நியூட்ரிஷன், மினரல்ஸ், அதே மாதிரி கிளைமேட் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் பயோம்ஸ். ஸோ இந்த கிளைமேட்டு, சாயில், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்ணுறத பயோம்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் டைம் எப்படி இருக்கும்? டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ ட்ரைனஸ் இருக்காது. வெட் சீசன்ஸை நம்ம த்ரூ அவுட் த இயர் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பயோம்ஸ் இருக்குது. இப்போ துந்திரா பயோம் படிச்சிருக்கீங்களா என்விரான்மெண்ட்டில்? அப்போ துந்திரான்றப்போது எப்படி இருக்கும்? கோல்டு கிளைமேட்டாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல ட்ரீஸ் வந்து வளராது. என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஹியூமஸ் கண்டென்ட்டை ஃப்ரோசன் ஸ்டேஜில் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும், இல்லை கோல்டு டெம்பரேச்சர். ஓகேவா? அது ஒரு காரணம். சரியா? ஸோ இந்த மாதிரி பயோம்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிளைமேட் கிளாசிஃபிகேஷனுக்கு 3 அப்ரோச்சாக பிரிச்சுக்கிறாங்க. 3 அப்ரோச் அப்படின்னா எம்பிரிக்கல் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் ஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன், அப்ளைடு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் வைட்லி யூஸ்டு, அக்செப்டட் அண்ட் டெவலப்டு பை கோப்பன் அப்படின்னா இட்ஸ் அ எம்பிரிக்கல் கிளாசிஃபிகேஷன். இதுனா எம்பிரிக்கல் அப்படின்னா ஒரு கிளைமேட்டை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்டான டேட்டா அப்படின்றாங்க. என்ன டேட்டா? டெம்பரேச்சரோட டேட்டா, ப்ரிசிபிடேஷனோட டேட்டா. அப்போது டெம்பரேச்சர்னா இந்த மாதம் இந்த தேதி இன்னைக்கு பேஞ்சிருக்கு, இல்லை இன்னைக்கு இந்த வெயில் அடிக்குதுன்ற டெம்பரேச்சர் மட்டும் கிடையாது. மீன் ஆவரேஜ் ஆஃப் அ மந்த்து, அதான் மீன் ஆவரேஜ் ஆஃப் அ இயர் அப்படின்றாங்க. இது என்ன மீன் ஆவரேஜ் ஆஃப் அ மந்த் அப்படின்னா, இப்போ ஜான்வரியை எடுத்துக்கிறாங்க, இல்லை ஒரு மே மாதத்தை எடுத்துக்கிறாங்க. இப்போ மே மந்தில் எவ்வளோ சம்மர் ஓட டிகிரி எவ்வளோ வரைக்கும் சிவியாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த வருஷம்லாம் நமக்கு 50 வரைக்குமே போச்சு டியூ டு த எல்லினோ எஃபெக்ட். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு 20 to 30 இயர்ஸில் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் மட்டும் இந்த டெம்பரேச்சர் கணக்கை எடுத்து ஆட் பண்ணி இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸை டிவைட் பண்ணால் நமக்கு இந்த மீன் ஆவரேஜ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ இந்த ஆவரேஜாக கிடைக்கிற ஒரு மாதத்தில் இந்த டெம்பரேச்சரை வச்சு கிளைமேட்டை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த எம்பிரிக்கல். அதுதான் வந்து அப்சர்வபிள் டேட்டா லைக் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரிசிபிடேஷன். இது ப்ரிசிபிடேஷன் சிமிலர் தான். ப்ரிசிபிடேஷன் சொல்லும் போது எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னு சொல்லி த்ரூ அவுட் த இயர் கணக்கு எடுத்து அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கும் கணக்கு போடுவாங்க. ஆவரேஜ் பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ டோட்டல் நம்பரை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை த டோட்டல் நம்பர், அப்படி தானே? அந்த மாதிரி தான் ஆவரேஜாக இங்கே ஒர்க் ஆகும். சரியா? அப்போது இங்கே 20 to 30 இயர்ஸ்க்கான ஆவரேஜாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். இதுதான் எம்பிரிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறது. ஸோ எம்பிரிக்கல் கிளாசிஃபிகேஷனை டெவலப் பண்ணது த கோப்பன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன், ஆல்சோ நோன் அஸ் எம்பிரிக்கல் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன். ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. தேர் இஸ் அ 3 அப்ரோச், 3 அப்ரோச் இருக்கப்போ அதில் ஃபர்ஸ்ட் அப்ரோச் எம்பிரிக்கல் கிளாசிஃபிகேஷன். அந்த எம்பிரிக்கல் கிளாசிஃபிகேஷனாலே பேஸ்ட் ஆன் டேட்டா, இதுதான் ஹிண்ட், அண்ட் ப்ரிசிபிடேஷன், டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கோப்பன் டெவலப் பண்ண இந்த எம்பிரிக்கலை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ப்ரிசிபிடேஷன், டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த காசஸ். காசஸ் அப்படின்னா இந்த கிளைமேட் நடக்கிறதுக்கு எது வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னா, ஏர் மாசஸா? ஏர் மாசஸ்னா வார்மான ஏர் மாஸா, இல்லை கோல்டான ஏர் மாஸா, இல்லை சோலார் ரேடியேஷனோட இன்டென்சிட்டியா? அப்போ சோலார் ரேடியேஷன் அதிகமாக இருக்கனால சீக்கிரம் ஹீட்டப் ஆகி வார்ம் ஏர் ரைஸ் ஆகுதா? அப்படி ஒரு கேள்வி. இப்போ லாட்டிடியூடல் டிஃப்ரென்ஸ்னாலயா? இப்போ இதெல்லாமே ஒரு காசஸ் தானே. இதனால இந்த டெம்பரேச்சர், ஐ மீன் இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, கிளைமேட்டோட டிஃபரன்சியேஷன் தெரியுது. அப்போ இதெல்லாம் அதோட காசஸ். கிளைமேட்டை காஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன். எம்பிரிக்கல் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அப்சர்வ்ட் டேட்டா,
பர்டிகுலர்லி ஃபார் டெம்பரேச்சர் அண்ட் precipitation alone. நம்ம இப்போ இது மட்டும் தான் படிக்க போகிறோம். இதில் 3 அப்ரோச் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ளைடுன்னு சொல்லும் போது ஒரு ப்ராப்ளம், ஒரு இன்டராக்ஷன் பற்றி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போது எவா டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். இப்போது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ப்ரிசிபிடேஷனும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக ஆயிடுச்சு, ப்ரிசிபிடேஷன் இல்லை அப்படின்னா என்னது, ட்ரவுட்டுக்கு வழிவகுக்கும், ட்ரை கிளைமேட் கொடுக்கும். அப்போ ஹியூமன் நீட்ஸ் ஆனது நமக்கு ரெயின்ஃபால் தேவைப்படுது இல்லையா? அப்போ அந்த நம்மளோட ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்மளோட நீடுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுதா இந்த கிளைமேட்டு அப்படின்னு வச்சு மெஷர் பண்ணால் அது அப்ளைடு. ஓகேவா? இதுதான் அப்ளைடுனா இந்த அப்ளிகேஷன் எப்படி யூசேஜ்ன்ற பொறுத்து பார்க்கறது தான் அப்ளைடு. இதுதான் 3 அப்ரோச் ஃபார் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் என்ன, இந்த கிளைமேட்டோட வெரைட்டியை டைப்ஸை பிரிக்கிறது தான். இதில் டைப் ஆஃப் கிளைமேட்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு கோப்பன் கொடுத்த பேரும் பார்ப்போம். அது ஒரு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ஸில் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸில் பேர் கொடுத்துருப்பாரு, அதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோப்பன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் இஸ் வைட்லி யூஸ்டு சிஸ்டம். சரியா? அப்போ இவர் யாரு, ஒரு கிளைமேட்டாலஜிஸ்ட் பேஸ்ட் ஆன் ரஷ்யா அண்ட் ஜெர்மனி. ஸோ ரஷ்யன் ஜெர்மன் கிளைமேட்டாலஜிஸ்ட் கோப்பன் 1884 இவரோட பிரின்சிபல்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சார். ஓகேவா? ஸோ டில் நவ் த வைட்லி அக்செப்டட் த கிளைமேட் கிளாசிஃபிகேஷனாக இது இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதில் இவரோட டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கோர் ஐடியா என்ன அப்படின்னா, த நேட்டிவ் வெஜிடேஷன் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ரீஜன்ஸ் கிளைமேட்ன்றாங்க. அப்போது கிளைமேட் எப்படி இருக்கோ வெஜிடேஷனும் அதோட ரெப்ளிகாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தானே? இப்போ மழை அதிகமாக பேஞ்சிச்சுன்னா இட்ஸ் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். இல்லை கம்மியாக பேஞ்சிச்சுன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். இல்லை அங்கே ட்ரை கிளைமேட் இருக்குது, மழையே பெய்யல அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம், துந்திராஸ்ன்னு சொல்கிறீங்களா? துந்திராஸில் எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும், லைக் ட்ரை கிளைமேட் தான் இருக்கும். ட்ரை கிளைமேட் தான், பட் துந்திராவில் ஐஸ்கேப்ஸ் எல்லாம் மூடிடும், அதனால முளைக்காது. ஓகேவா? சரியா? அப்போ லோக்கல் வெதர் பேட்டர்ன் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு பவுண்டரிஸும், ஒவ்வொரு பயோமும், ஒவ்வொரு வெஜிடேஷனையும் ஒரு பேஸாக வச்சு அதுக்கு மேலே அவர் கிளைமேட்டை கிளாஸிஃபை பண்ணுறாரு. இப்போ சவானா டைப் அப்படின்னா டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை சீசன் இருக்கும். இது என்ன, சவானானா இட்ஸ் அ டைப் ஆஃப் கிளைமேட் தான். இப்போ சஹாரா டெசர்ட் இஸ் அ சவானா டைப் ஆஃப் கிளைமேட், தார் டெசர்ட் சவானா டைப் ஆஃப் கிளைமேட். இப்போ சவானால என்ன அப்படின்னா வெட், டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை சீசன். அப்போ இது டிராபிக்கல் ரீஜன்ல தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சு. இட் கேன் பி அ கோல்ட் டெசர்ட், இட் கேன் பி அ ஹாட் டெசர்ட். அப்போ இது என்ன, டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை சீசன். அப்போ சம்மர் டைம்ல வெட்டா இருக்கும், தண்ணி இருக்கும், மற்ற எல்லா டைம்லயும் ட்ரையா இருக்கும். பர்டிகுலர்லி வின்டர் டைம்ல ட்ரையா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ அதனால தான் வெஜிடேஷன் எப்படி இருக்கு, பார்ஸா இருக்கு, பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்க மரம் இருக்கும், இங்கே பிளேன் சர்ஃபேஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ இதுதான் அந்த சவானா டைப் ஆஃப் கிளைமேட் அப்படின்னு சொல்றது. ஸோ துந்திராஸ் அப்படின்னா இந்த இடத்துல வெஜிடேஷன் இருக்காது, அதிகமான மரம் முளைக்காது. இந்த இடத்துல மோசஸ் அண்ட் லிச்சன் சொல்லப்படுற ராக் சர்ஃபேஸ் மேலேயோ இல்லை ட்ரீஸ் மேலேயோ ஒரு பச்சை கலர்ல பாசி மாதிரி படர்ந்துருக்கும், ஆல்கேஸ்லாம். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், துந்திரா டைப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் அதோட வெஜிடேஷனுக்கும் லிங்க் இருக்கு. இப்போ கிளைமேட்டோட ஃபேக்டர் தான் இந்த டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்றாரு கோப்பன். இப்போ அடுத்து என்ன சொல்றாரு, அதான் ஆனுவல் அண்ட் மந்த்லி ஆவரேஜ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் precipitation தான் அவரோட மெஷர்மெண்ட். ஸோ இதை வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்றாரு. இப்போ ஆவரேஜ்னு சொல்லும் போது நான் காட்டுறேன், கீழே வரும். சரியா? ஸோ பயோம்னா என்ன, கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சரியா? இது எது டிஃபைன் பண்ணுது சார், தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பயோம் அண்ட் வெஜிடேஷன். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னாலும் வெஜிடேஷன் சொல்றீங்க, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னாலும் பயோம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அப்போ பயோம்னா தேர் இஸ் அ இன்ட்ராக்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், கிளைமேட் இருக்கு, சாயில், இது எல்லாமே இருக்கும். அப்போ எக்கோசிஸ்டம் அப்படின்னா த நான் லிவிங் அண்ட் லிவிங்கோட இன்ட்ராக்ஷன். ஓகேவா? இதே வெஜிடேஷன் சொன்னா அங்க இருக்கிற பிளான்ட்ஸை மட்டுமே நம்ம குறிக்கிறது தான் வெஜிடேஷன். ஓகேவா? ஏன்னா வெஜிடேஷன் தான் த டைப் ஆஃப் ட்ரீஸ் ஆர் பிளான்ட்ஸ் க்ரோன் இந்த ஏரியா, அவ்வளவுதான். இதே நமக்கு பயோம்ஸ்னா எல்லாமே வந்துருச்சு இல்லையா? அந்த டைப் ஆஃப் என்ன பிளான்ட் இருக்கு, இந்த மாதிரியான பிளான்ட் இருக்கு, இல்ல வெதர் எப்படி இருக்கு, கிளைமேட், சாயில்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எக்கோசிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், இன்டராக்ஷன் பிட்வீன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா, எக்கோசிஸ்டம். அப்போ ரெண்டா பிரிக்கிறாங்க, டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். என்விரான்மெண்ட்ல பார்த்துருக்கீங்க தானே? அப்போ சும்மா இது ஃபுல்லா நம்ம இங்க இதுதான் பார்க்க போறோம்.
கிளாசிஃபிகேஷனில். அதனால் இதை நான் ஒரு கிளான்ஸ் கோத்ரூ பண்ணிடலாம். அப்போ துந்திரான்றப்போ வெரி கோல்ட், விண்டி அண்ட் ட்ரீலெஸ் வித் ஃப்ரோசன் சாயில் கால் பெர்மாஃப்ரோஸ்ட். ஸோ பெர்மாஃப்ரோஸ்ட்னா ஒரு இயர் லாங் என்ன பண்ணும், ஒரு ஐஸ் கியூப்ஸ்லாம் இல்லை ஐஸ் டரைன்லாம் ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருக்கிறது தான் பெர்மாஃப்ரோஸ்ட். கேட்கலாம் எக்ஸாம்ஸில் பெர்மாஃப்ரோஸ்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ ஒரு சாயில் கீழே ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஐஸ் தான் என்னது பெர்மாஃப்ரோஸ்ட்னு சொல்கிறோம். இங்கே ட்ரீலெஸ்ஸாக தான் இருக்கும். காரணம் இந்த ஹியூமஸ் கண்டென்ட்டை மூடிடு ஃப்ரீஸ் பண்ணிடுது. இப்போ டைகா போரியல்னா என்ன இருக்குன்னா அதோட ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோனிஃபரஸ் ஷேப்பில் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதெல்லாமே எப்படின்னா இப்படி இருக்கும். அதெல்லாமே எங்கே நீங்கள் பார்க்கலாம், போரியல் ஆர் டைகா ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? இப்போ டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெம்பரேட்னா எப்படி இருக்கும், வார்மாக இருக்கும். ஒரு மாதிரி மீடியமான மாடரேட்டான கிளைமேட் இருக்கிறதா டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அப்போ அங்கே அதிகமான ஹீட் இருக்காது, மைல்டாக இருக்கிறதுனால இந்த ஹீட் அண்ட் கோல்டு அப்படின்றது பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ட்ரீஸ் லாஸ் தேர் லீவ்ஸ். இப்போ டெசிடியஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், ட்ரீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் அது லீவ்ஸை லாஸ் பண்ணும் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். எதுப்பா உதிரி கீழே விழுந்து இலை உதிரி காலம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாமே நீங்கள் இங்கே நடக்கும். அது ஆட்டம் சொல்லுவாங்க. சரியா? இந்த டிரான்சிஷன் பிட்வீன் த ஹாட் அண்ட் கோல்டு சீசன் தான் வந்து இலை உதிரி காலம். ஓகேவா? அண்ட் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், ஹாட்டாக இருக்கனால ஆப்வியஸாக வெட்டாக இருக்கும். ஈக்வேடாரில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அமேசான் ஃபாரஸ்ட்லாம் அதோட எக்ஸாம்பிள். ஸோ கிராஸ்லேண்ட்னா அதுதான். ஸோ ஸ்டெப்பி நத்திங் பட் அ ஸ்டெமி ஆரிட் ரீஜன். ஸோ சவானா ஆர் கிராஸ்லேண்ட் நீங்கள் சொல்லிக்கலாம். டெசர்ட் சாரி, தட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டெசர்ட் அண்ட் ஸ்டெப்பி. இப்போ ஸ்டெப்பி அப்படின்னா செமி ஆரிட், டெசர்ட்னா ஆரிட். ஓகேவா? சுத்தமாக ரெயின்ஃபால் இல்லை, 20 சென்டிமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்குன்னா அது என்னது, டெசர்ட். ஸோ மாடரேட்டாக 25 ஆர் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டெப்பி ஆர் செமி ஆரின்னு சொல்லிடுறோம். அண்ட் சப்பாரல் மெடிட்டேரியன் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். மெடிட்டேரியன் எங்கே இருக்குது, யூரோப் பக்கத்தில் இருக்கிற அந்த ரீஜனில். ஸோ அங்கே இடத்துல ஒரு கிளைமேட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் காஸ் பண்ணுது ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஓகே, வாட்டர் பயோம்ஸில் 2, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் பயோம்ஸ். இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லும் போது ரிவர்ஸ், லேக்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லணும். இப்போது த அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரெசன்ட் இன் எர்த் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? ஸோ 75% வந்து வாட்டர் நமக்கு தெரியும். அதில் ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோனா வெறும் 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஓகே, அந்த 3%ல் ஆல்மோஸ்ட் 2.8% எங்கே இருக்குது அப்படின்னா கிளேஷியர்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு அதோட ஆர்டர் தெரியுமா? ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, கிளேஷியர்ஸில் இல்லை ஐஸ்கேப்ஸில் இருக்குது. செகண்டு கிரவுண்ட் வாட்டர், நெக்ஸ்ட் என்னவா இருக்கலாம், லேக், ஃபைனலாக தான் ரிவர். அப்போ இந்த ரிவரில் தான் மீதி இந்த 0.1% அண்ட் 0.1% இருக்கு. ஓகேவா? இது எக்ஸாமில் கேட்டாங்க ரீசெண்டாக. வெரி சிம்பிள். நம்ம என்சிஆர்டியில் 6th ஸ்டாண்டர்டை படித்தா அதை எழுதிருக்கலாம். 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பாண்டு வரும், அதுக்கப்புறம் தான் பாண்டு கடைசியில் வரும். ஓகே, லேக், ரிவர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இந்த 3% தண்ணி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ மரைன் பயோம்ஸ்னா ஓஷனோட பயோம்ஸ். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், மீன் மந்த்லி ப்ரிசிபிடேஷன்னா அப்போது ஒரு ஜான்வரியில் ஒரு ஆவரேஜாக ஒரு 20 வருஷத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ பெய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவரோட கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது. இப்போ ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபாலிங் என்ன ஸ்பெசிஃபிக் மந்த் ஜான்வரியில் எடுத்துக்கிறாரு. லாங் இயர் ஒரு 30 years பீரியட்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறாரு. அப்போ ஆனுவல் ப்ரிசிபிடேஷன் அப்படின்னா இதை என்டையர் இயரில் எடுத்துக்கிட்டு ஒரு 10 இல்லை 20 வருஷத்துக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாரு. அவ்வளோதான். சரியா? இப்போது மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம அவரோட கிளாஸிஃபிகேஷனில் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளைமேட்ஸை ஒரு 5 குரூப்பாக பிரிச்சிடுறாரு. 5 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாரு. அந்த 5 குரூப்பில் 4 குரூப்பை வந்து டெம்பரேச்சரில் பிரிச்சிருக்கிறாரு. மீதி 1 ப்ரிசிபிடேஷன் பேசிஸில் பிரிச்சிருக்காரு இல்லையா? இப்போ அந்த 5 குரூப்பும் என்ன அப்படின்னா நத்திங் பட் ஆல்ஃபபெட்ஸ் ABCD அப்படின்னு. ஓகேவா? ஒரு கோடு வேர்டு மாதிரி ஆப்டிடியூடில் வர ரீசனிங்கில் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அப்போ ABCD அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமேட் குரூப்ஸை பிரிச்சிருக்காரு. இந்த ABCDயில் A,
CDE. இந்த மூணும் டெம்பரேச்சர். B மட்டும் precipitation. அப்ப டெம்பரேச்சர்னு சொல்லும் போது there is a humidity. அப்ப no dry. and B சொல்லும் போது dry. கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், நான் சொல்றேன். அப்போ 5 குரூப்பா பிரிச்சிருக்காரு, ABCD. இந்த 5ல ACDE இது என்னது, டெம்பரேச்சர் பேசிஸ்ல பிரிச்சிருக்காரு. அண்ட் B மட்டும் precipitation பேசிஸ்ல பிரிச்சிருக்காரு. அப்போ இந்த precipitation பேசிஸ்ல அப்படின்னு சொல்லும் போது பேசிக்கா நம்ம என்ன படிச்சதுக்கு முன்னாடி ஆனுவலா அல்லது மந்த்லி ஆவரேஜா கண்டுபிடிக்கிறார். இப்போ இந்த precipitation B அப்படின்ற கிளைமேட்ல எந்த அளவுக்கு precipitation இருக்கு அப்படின்றது பார்ப்போம். அப்போ இந்த precipitation பேசிஸ் சொல்லும் போது இதுல வந்து ட்ரை கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இன்வர்ஷன் இருக்கு. இது வந்து டெம்பரேச்சர் பேசிஸ்ல பிரிச்சா இந்த இடத்துல வருஷத்துல எவ்வளவு மழை பெய்யுது அப்படின்றத வச்சு தான் மெஷர் பண்ணுவார். அப்போ ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ்க்கும் ஒரு சப் கேட்டகரி இருக்கு இல்லையா? அப்போ இந்த சப் கேட்டகரி இருக்கப்போ அந்த சப் கேட்டகரியை வச்சு டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். நான் காட்டுறேன். அப்போ இந்த டெம்பரேச்சர் அப்படின்னா ஹியூமிடிட்டி இருக்கணும் அவருக்கு. ஹியூமிடிட்டினா என்ன? வெயில் அடிக்குது, வார்ம் அப் ஆகுது அண்ட் ரைஸ் ஆகும்போது என்ன இருக்கும், காத்துல ஈரப்பதம் இருக்கும். அப்போ இந்த ஈரப்பதம் இருக்குதா இல்லையான்றது பார்க்கறது. அப்படின்னா மழை பெய்யுதா இல்லையான்னு பார்க்கறது இதுல. அப்போ இதுல மழை பெய்யுதா இல்லையான்லாம் பார்க்கல, ட்ரைனஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ட்ரைன்னு சொல்லும் போது டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. ஆரிடா இருக்கா செமி ஆரிடா இருக்கா, இதுதான் கண்டுபிடிக்கிறாரு. காட்டும். ஸோ அதுதான் சொல்றாங்க, ஹியூமிட் சிம்பிளி மீன்ஸ் நாட் ட்ரை. அப்போ அவருக்கு ட்ரையா இருக்கக்கூடாது டெம்பரேச்சரை பொறுத்தவரை. அப்போ அது ரெயின்ஃபாலோட டிஃப்ரென்சியேஷன் காட்டுறாரு. சரியா? இங்க பாருங்க. ஸோ ஏன்னு சொல்லும் போது டிராபிக்கல், இந்த குரூப் டிராபிக்கல் குரூப்பை ஏன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த பேர் ஏ. அண்டு சி நான் கடைசியாக வரலாம், அது தனி பிரிசிபிடேஷனுக்கு. அடுத்து சி வந்து டெம்பரேட் சொல்றாரு. டெம்பரேட்னா என்ன? மிட் லாட்டிடியூட்ல இருக்கிற இந்த மாடரேட் டெம்பரேச்சர் தானே. எங்க இருக்கும்? டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மேல இருக்கும். அதுதான் இது சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் டி பாருங்க, கான்டினென்டல். இந்த கான்டினென்டல்னா மோஸ்ட்லி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ கான்டினென்ட்ல இருக்கிற எஃபெக்ட் தான், அதுதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னால தான் ஒரு கான்டினென்டல் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபிஃப்த் பாருங்க, இ போலார். ஸோ போலார் உங்களுக்கு தெரியும், நார்த் போல் அண்ட் சவுத் போல்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் கோல்டு. அப்ப இங்க எப்படி இருக்கும்? டிராபிக்கல்ல வார்ம் இயர் ரவுண்ட். அப்போ வருஷம் ஃபுல்லாவே வார்மா தான் இருக்கு, எப்பவுமே சூடா இருக்கு. நம்ம ஊர் அப்படித்தானே, பேருக்கு தான் வின்டர் மான்சூன் எல்லாம். நம்ம ஊர்ல வெயில் அண்ட் வெயில் தான், வெயில் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெயில், அந்த மாதிரி வெயில் இருக்கே தான் இருக்கு. அப்போ வார்ம் வந்து வருஷம் ஃபுல்லா இருக்குன்றனால அந்த டிராபிக்கல் சொல்றாரு. அந்த டிராபிக்கலுக்கு இவர் வச்ச ஒரு குரூப் என்னது? ஏ. நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, அமேசான் பேசின். பேசின், வாட் இஸ் பேசின்? இந்த என்டையர் ரிவர் சிஸ்டம் இருக்கிற இடத்த நம்ம பேசின்னு சொல்றோம். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ், நம்ம ஊர்ல இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சது தான் டிராபிக்கல். அப்போ அடுத்து பாருங்க டெம்பரேட். டெம்பரேட்னு சொல்லும் போது நமக்கு மைல்டு விண்டர்ஸ் இருக்கும். இப்போ கோல்டஸ்ட் மந்தோட ஆவரேஜ் பாருங்க 0 to 18 தான் இருக்கும், அதுக்கு மேல போகாது. அப்போ வார்ம் டெம்பரேச்சர் நமக்கு இதுதான். இங்க என்ன நடக்கும்ன்றாங்க, டிராபிக்கல்ல 18 டிகிரிக்கு மேல போயிடும். அப்ப இங்க 0ல இருந்து 18க்குள்ள இருக்குன்றது. இப்போ கான்டினென்டல்ல பாருங்க, சிவியர் விண்டர்ஸ், கோல்டஸ்ட் மந்த்ல 0 டிகிரிக்கு பிலோ போகும், வார்மஸ்ட் மந்த்ல 0 டிகிரி ஆர் அபவ் 0 டிகிரில இருந்து 10 டிகிரிக்கு மேல வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, சைபீரியன், சென்ட்ரல் கனடா. சைபீரியா எங்க இருக்கு? ரஷ்யா. சென்ட்ரல் கனடான்ற போது யுஎஸ் மேல வரும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்கு மேல கனடா கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் மெடிட்டேரியன் கோஸ்ட் தெரியும் உங்களுக்கு, யூரோப் பக்கத்துல இருக்க மெடிட்டேரியன் சீ கிட்ட வருது. இப்போ நம்ம ஊர்ல சொல்லும் போது நார்தர்ன் பிளைன்ஸ். என்ன நார்தர்ன் பிளைன்ஸ்? நம்ம நார்தர்ன் பிளைன்ஸ் எங்க வருது?
சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தானே வருது. நம்ம தானே டிராபிக்கு மேலே போயிடுச்சு நம்ம நார்தர்ன் பிளேன்ஸ் ஃபுல்லாக. அதனால நம்ம டெம்பரேட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் போலார் உங்களுக்கு தெரியும் வருஷம் ஃபுல்லாகவே எப்படி கோல்டாக தான் இருக்கும். ஏன் சன்லைட் படவே படாது. சரியா, அதோட ஆவரேஜ் வார்ம் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி. ஏதாவது ஒரு டைம்ல ஆச்சரியமா இயர் ரவுண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக டே லைட் இருக்கும் போது 10 டிகிரிலாம் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்டார்டிகா ஆர்டிக் தான் அதோட எக்ஸாம்பிள். இப்போ இதெல்லாமே டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ப்ரிசிபிடேஷனில் நம்ம பி பார்க்குறோம். அப்போது பின்றப்போ ப்ரிசிபிடேஷன் ஒரு டைப்பை வச்சு பார்க்குறாரு. இதில் கிளைமேட் டைப் எப்படி இருக்கும், ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏசிடி இ தனி, பி மட்டும் தனியாக இருக்கு விட்டுட்டாங்க. இது எப்படி இருக்கும் கிளைமேட் டைப்பு, ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போது ட்ரைன்னு சொல்லும் போது இந்த டோட்டல் ஆனுவல் எவாபரேஷன் எக்ஸீஸ் டோட்டல் ப்ரிசிபிடேஷன். எவாபரேஷன் அதிகமாக இருக்கும், ப்ரிசிபிடேஷன் கம்மியாக இருக்கும். ஓகேவா, இதில் இன்னும் டவுட் இல்லைல்ல? ஓகே ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு சப் கேட்டகரி இருக்கு, ஒரு சப் குரூப் இருக்கு. அப்போ அந்த குரூப் பேசிஸில் இந்த கிளைமேட் டைப்பை பிரிச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா, சவானாலேயும் வெயில் அடிக்குது, டிராபிக்கல்லையும் வெயில் அடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவோட வெஸ்டர்ன் காட்சியில் வெயில் அடிக்குது, சவானியாலும் வெயில் அடிக்குது. அப்போ ரெண்டுமே டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கா? இல்லை இல்லை. அப்போ அந்த கிளைமேட்டோட டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறதுக்காக ஃபர்தராக த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி ஏக்கு கீழே ஸ்மால் லெட்டர்ஸ், ஆல்ஃபபெட்டில் ஸ்மால் லெட்டர்ஸை வச்சு ஒரு குரூப்பை பிரிக்கிறார். ஓகேவா, அப்போது ஹியூமிட் குரூப்ஸ் விச் இஸ் டெம்பரேச்சர் குரூப்ஸில் நமக்கு என்ன வந்துருச்சுன்னா ஏசிடி. ஸோ எங்கே ஈன்னு கேட்டிங்கன்னா இ வரும். அப்போ ஈக்கு சப் கேட்டகரி தனியாக இருக்கும் இல்லையா, அதனால நமக்கு இதுக்கு இப்போ ஏசிடி மட்டும் எடுத்துருக்குறோம். ஓகேவா, இப்போ லோயர் கேஸில் இந்த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை மட்டும் வச்சு பிரிக்கிறார் டெம்பரேச்சர்னு சொல்லும் போது. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எஃப், எம், டபிள்யூ, இதுதான் என்னது அதோட சப் கேட்டகரி. அப்போ எஃப்னு சொல்லும் போது நோ ட்ரை சீசன். இதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகேவா, புரிஞ்சல அது. அப்போ நோ ட்ரை சீசன்னா ட்ரை சீசனே இருக்காது, மழை வராமையும் இருக்காது, மழை எப்பவுமே வரும் அப்படின்னு அர்த்தம். ஹியூமிட்னால அதை ப்ரிசிபிடேஷன் வச்சு கால்குலேட் பண்ணுறாரு. அப்போது அந்த ப்ரிசிபிடேஷனில் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் தான் எஃப் இருக்குது. ஸோ எஃப்ல வந்து நோ ட்ரை சீசன்னா மழை எல்லா டைமும் வரும்னு அர்த்தம், அதை இண்டிகேட் பண்ணுது. இப்போ மான்சூன் கிளைமேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ட்ரை சீசன் கம்மியாக தான் இருக்கும், மழை அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆமாம் தானே, மான்சூனில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மாதத்துக்கு ஒரு மழை கிடைக்குது. அப்போது அப்படி பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்த எம்னு இண்டிகேட் பண்ணுறாரு. ஓகே, இப்போது டபிள்யூன்ற போது வின்டர் ட்ரை சீசன், வின்டரில் ட்ரையாக இருக்கும். இப்போ வின்டரில் அடிக்கிற காற்றுல மாய்ஸ்சர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மற்ற டைமில் மழை பெய்யுது. அப்போது இது ஒரு கால்குலேஷன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாரு, இப்போ ஆனுவலாக ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாரு, ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12 மாதத்தில் எனக்கு டபிள்யூ, அப்போனா வின்டர் மாதத்தில் மட்டும் எனக்கு மழை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வருஷத்துக்கு இதை கண்டுபிடிப்பார். அதுக்காக தான் இது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சம்மர் ட்ரை சீசன். சம்மரில் மழை வராது, இப்போ காற்றுல ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ கான்டினென்ட்டில் அடிக்குது, ஓஷனே இல்லாத இடத்துல அடிக்கும் போது என்ன நடக்குது, சம்மரில் ட்ரையாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த டிஃப்ரென்சியேஷன் ஹியூமிட் குரூப்ஸில் வரும்போது நம்ம பார்க்குறோம். சரியா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சி அப்படின்னா என்னது, சி என்ன குரூப்பு பார்த்து சொல்லுங்க, டெம்பரேட். எஃப் நோ ட்ரை. அப்போது டெம்பரேட் ரீஜனில் மழை வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், எல்லா நாளும் மழை இருக்குது, அதான சிஎஃப். அப்போது ஏ உங்களுக்கு நான் சொல்ல. அப்போது அடுத்து இது என்ன, ஏ அப்படின்ற ஒரு கேட்டகரி, த சிவியரிட்டி ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர்னு சொன்னதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சரோட சிவியரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து ஸ்மால் லெட்டர் ஏபிசிடியில் சொல்லிட்டாங்க, ஏபிசிடின்ற ஒரு ஸ்மால் லெட்டர்ஸில் இண்டிகேட் பண்ணுறாங்க. இப்போது ஏ அப்படின்னா டெம்பரேச்சர் 22 டிகிரிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு எதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சிஎஃப்ஏ, இது என்ன கோடு, இது ஒரு கோடு தான், ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் சிஎஃப்ஏனா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதுங்க, சொல்லுங்க. சின்னா என்ன, இப்போ தானே பார்த்தோம். சி என்ன குரூப், டெம்பரேட் ரீஜியன். ஓகே,
எஃப் அப்படின்னா நோ ட்ரைனா மழை காணும் அர்த்தமா? நோ ட்ரை, மழை இருக்கும், கண்டிப்பா இருக்கும், எல்லா நாளும் மழை இருக்கும். ஏன்னா சிவியாரிட்டி சொன்னேன். அப்போ ஏன்னா அதிகம், பீனா கம்மி, நான் காட்டுறேன், அதையும் காட்டுறேன். அப்போ டெம்பரேட் ரீஜன்ல எல்லா நாளும் மழை வருது, அந்த இடத்துல டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே வரலாம். ஓகேவா? இப்போ ஹாட் ஆல் அரவுண்ட் சொன்னாலே நமக்கு எல்லாம் புரிஞ்சிருமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போதான் நான் சொன்னேன் சவானால ஹாட் ஆல் சீசன். நம்ம டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கிற இடம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல எல்லா நாளும் வெயில். அப்போ அங்கே அதே மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கா? இல்லை. நம்ம ஊரில் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. அப்போ இதை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் ஏ அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதனால தான் நம்ம இந்த சப் கேட்டகரி பண்ணுறோம். இந்த எஃப், எம், டபிள்யூஎஸ்ன்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? இப்போ ஏஎஃப்னு சொல்லிட்டாரு. அப்போ ஹாட் ஆல் அரவுண்ட் அப்படின்றத அந்த கேபிட்டல் லெட்டர் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் எஃப், அப்போ ரெயின்ஸ் எவ்ரி மந்த்ன்றத ஸ்மால் லெட்டர் எஃப் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இதுக்கான இடம் என்னது? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இப்போ டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் உலகத்தில் எங்கே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அமேசான், நம்ம ஊரில் இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ். சிம்பிள், புரிஞ்சா? இப்போ ஏடபிள்யூ பாருங்க, ஏனா என்னது? டிராபிக்கல், டிராபிக்கல் கிளைமேட் தானே. அப்போ டபிள்யூ என்ன இண்டிகேட் பண்ணுது? வின்டர் ட்ரை சீசன். ஆமா, டபிள்யூ ஃபார் வின்டர் ட்ரை சீசன், எஸ் ஃபார் சம்மர் ட்ரை சீசன், அண்ட் வேற என்ன இருக்கு? எம் இருக்கு, மான்சூன் சீசன், அண்ட் எஃப் ஆல் சீசன் ரெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை நோ ட்ரை சீசன். வின்டர் மாசம் ட்ரையா இருக்கு, மழை பெய்யலன்னு அர்த்தம். இப்போ சம்மர் ட்ரைனா சம்மர் மாசம் ட்ரையா இருக்கு, மழை பெய்யல, காத்துல ஈரப்பதமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவரோட கிளாசிபிகேஷன் எப்படி இருக்குன்னா, ஏசிடிஇல மட்டும் டெம்பரேச்சர் வச்சு கால்குலேட் பண்றாரு. அப்போ டெம்பரேச்சர்னு சொல்லும் போது எவ்வளவு மழை பெய்யுதுன்னு கண்டுபிடிச்சாருன்னே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு. அப்போ அந்த எவ்வளவு மழை பெய்யுதுன்றதுக்கான அர்த்தம் தான் இந்த 4 சப் கேட்டகரியும் சின்ன ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு பண்ணிருக்காரு. இப்போ ஏடபிள்யூன்ற போது வின்டர்ல ட்ரையா இருக்கு, இதுதான் டிராபிக்கல் சவானா. ஓகேவா? ஏன் டிராபிக்கல் சவானான்னு சொல்றோம்? இது டிராபிக்கல் ரீஜன்ல தான் இருக்கு, டிராபிக்கல் லாட்டிடியூட்ல தான் இருக்கு. இப்போ சவானான்னு சொல்லும் போது வின்டர்ல ட்ரையா இருக்கு. இப்போ சவானானாலே என்னன்னு சொன்னேன்? டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை சீசன் சொன்னா. அப்போ டிராபிக்கல் வெட்டுனா என்னன்னா, சம்மர்ல வெட்டா இருக்குமா, வின்டர்ல ட்ரையா இருக்குமா? அப்போ இவர் எதை வச்சு கால்குலேட் பண்றாரு? கோப்பன் எந்த மாசம் ட்ரையா மழை வரலையோ அதை வச்சா கால்குலேட் பண்றாரு. அப்போ வின்டர்ல இங்க ட்ரையா இருக்கு, சவானாவோட கண்டிஷன் அதுதான், அங்க இருக்கிற சஹாரா டெசர்ட்டோட கண்டிஷன் இது. அப்போ இப்போ ஏடபிள்யூ நமக்கு கோட் கொடுத்தா அதை கோட் வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏல வந்து டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கு, டிராபிக்கல் ஆட்டிடியூட்ல இருக்கு. இப்போ டபிள்யூனா வின்டர் மாசம் ட்ரையா இருக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு சவானா தான் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? கிராஸ்லேண்ட் இருக்கும், மரம் இருக்குன்னா ஃபுல்லா கிராஸ்லேண்ட், அப்புறம் மரம் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே புரிஞ்சுல உங்களுக்கு? இப்போ இது வந்து ஏக்கு மட்டும்தான், இன்னும் எல்லாத்துக்கும் இருக்கு. பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் பி வந்துடலாம். இப்போ பில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எஃப்டபிள்யூஎஸ் அப்படின்ற ரெயின்ஃபாலோட இண்டிகேட்டர்ஸ் தேவைப்படல. இப்போ இதுக்கு ஸ்பெஷலா அந்த கேட்டகரியில ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சுக்குது. அது என்னன்னா, சாரி, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எஸ் அண்ட் டபிள்யூ வச்சுக்குது. இந்த என்ன டிஃபரன்ஸ்? அப்போ பின்றது உங்களுக்கு ட்ரை கிளைமேட்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த பில செமி ட்ரையா இல்ல ஃபுல்லா ட்ரையா, செமி ஆரிடா இல்ல ஆரிடான்னு தெரியணும்னா இந்த 2 இண்டிகேட்டர். இப்போ பாருங்க, எஸ் அப்படின்னா ஸ்டெப்பினாலே செமி ஆரிட், கிராஸ்லேண்டுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சவானா, சஹாரா டெசர்ட். அப்போ இதெல்லாம் நம்ம ஊர் என்ன எக்ஸாம்பிள்? டெசர்ட் ஆரிடு தான், ஃபுல் ட்ரை, ராஜஸ்தான் தார் டெசர்ட். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்கான், புரிஞ்சா? இப்போ அதுக்கு என்னது? எஃப்டபிள்யூ எஸ், சரி, எஃப்எம்எஸ்டபிள்யூ. ஸோ இதுக்கு எஸ்என் டபிள்யூ. ஸோ பாருங்க, குரூப் பி இஸ் ஆல்ரெடி பேஸ்ட் ஆன் லேக் ஆஃப் ரெயின். அப்போ நமக்கு தெரிஞ்சது, அவர் பிரிக்கும் போதே குரூப் பி வந்து இன்னைக்கு மழை வராது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படிதான் பிரிச்சிட்டாரு. அப்போ அங்கே டெம்பரேச்சர்னு பிரிக்கும் போது என்னது? ஏசிடிஏ வந்து அங்கே மழை வரும்
ஆனால் ஒரு சில மாசத்துல மழை வராது, எந்த மாசம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பி கேட்டகரியில மட்டும் பார்த்தீங்கன்னா மழையே நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு டெம்பரேச்சர் தானே எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை தான் சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, லேக் ஆஃப் ரெயின். கோப்பன் வந்து சீசனல் ரெயின்ஃபால் லெட்டர்ஸை யூஸ் பண்ணல, யூஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் டு டிஸ்கிரைப் ட்ரை கிளைமேட். அப்போ ட்ரை கிளைமேட் எங்க இருக்குன்னு மட்டும் கால்குலேட் பண்ணேன். அப்போ அதில் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, SNW. எஸ்னா ஸ்டெப்பி, செமி ஆரிட். செமி ஆரிட்னா என்னது, ஒரு அளவுக்காவது ஈரமாக இருக்கும். இப்போ செமி ஆரிட்னா என்ன அர்த்தம்னா, இந்த சம்மர்ல வெட்டா இருக்குன்னு சொன்னா, அப்போ சம்மர்ல வெட்டா இருக்க ஈரப்பதத்தை வச்சுட்டு தான் அது ஒரு வருஷம் ஃபுல்லா அது மரம் முளைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. அதுதான். அப்ப வின்டர்ல மழை, அதுக்கப்புறம் எங்கேயுமே மழை இல்லை. அப்ப சம்மர்ல கிடைக்கிற மழையை வச்சு இது செமி ஆரிடா இருக்கும். அங்கங்க புஷஸ் எல்லாம் முளைச்சிருக்கும், ஸ்டப்ஸ் எல்லாம். இதுக்கெல்லாம் இதான் காரணம். இப்ப டெசர்ட்னா இந்த இடத்துல மழை இல்லை, எல்லா டைமும் அப்படிதான் இருக்கு. இப்ப இந்தியாவில பாருங்க எங்கெங்கெல்லாம் இருக்கு, சரியா? தார் டெசர்ட், ஆரிட். நமக்கு தெரிஞ்சிச்சு ஆரிட்னாலே ட்ரை டெசர்ட், ஓகேவா? செமி ஆரிட்ன்றப்போ இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் மழை கம்மியா இருக்கும், அதனால வருது. மழை கம்மியா இருக்கப்போ எப்போ ஈரம் இருக்கோ அந்த டைம்ல மட்டும் மழை முளைச்சிக்குது. இப்படிதான் இருக்கும் இந்த சவானா. பாருங்க, அங்கங்க புஷஸா இருக்கும், ரேண்டமா ட்ரீஸ் இருக்கும், சரியா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இப்போ வெறும் ட்ரை டெசர்ட்ஸ் மட்டும் இருக்கா? இப்போ லடாக் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கோல்ட் டெசர்ட். அப்போ இந்த கோல்டு டெசர்ட்டா இல்ல ஹாட் டெசர்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு இண்டிகேட்டர், H ஃபார் ஹாட், K ஃபார் கோல்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இது வந்து செமி ஆரிடா ஆரிடா அப்படின்னு பார்க்கறதுக்கு SNW இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட், அப்போ அந்த ஆரிட்ல அது வந்து கோல்டு ஆரிடா இல்ல ஹாட் ஆரிடான்னு பார்க்க H, K ஃபார் கோல்ட், H ஃபார் ஹாட். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு. ஹாட், லோவர் கேஸ் H ஃபார் ஹாட் அண்ட் K ஃபார் கோல்ட். ஓகேவா? இப்போ BWH அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுது. Bனா ட்ரை, Wனா பார்த்து சொல்லுங்க, டெசர்ட். அப்ப Hனா எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இப்போ நான் Hக்கு பதிலாக K போடுறேன், சொல்லுங்க BWH, சாரி KK, அவ்வளவுதான், லடாக். ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஏன்றப்போ ABCD அப்படின்னா ஸ்மால் கேஸ் போட்டு சிவியரிட்டி ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. நம்ம பார்த்தோமா ஃபர்ஸ்ட். இப்போ C அப்படின்ற போது டெம்பரேட், எல்லா நாளும் மழை, எல்லா மாசமும். A அப்படின்ற போது டெம்பரேச்சர். அப்போ இந்த A என்ன குறிக்குது, இந்த டெம்பரேச்சரோட சிவியாரிட்டியை குறிக்குது. அப்போ ஏனா என்ன இண்டிகேட் பண்ணுது பாருங்க, 22 டிகிரிக்கு அபோவ் இருக்கணும் டெம்பரேச்சர் செல்சியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், வார்ம் சம்மர்ஸ் வார்மஸ்ட் மந்த். பீனா, இப்போ வார்ம்னா என்ன, ஒரு மாதிரி இதமான சூட்ல பேலன்ஸ்டான ஹீட் இருக்கணும். அப்போ பிலோ 22 டிகிரி. சி பாருங்க, ஷார்ட் சம்மர். இப்போ சம்மர் ஷார்ட்டா இருக்கும், வெயில் கம்மியாக தான் இருக்கு அந்த இடத்துல. அப்போ ஃபியூவர் தென் 4 மந்த் ஆவரேஜ் அபோவ் 10 டிகிரி. அப்போ 10 டிகிரி தான் இருக்கும் ஆவரேஜாவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோல்டா இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. சி, இப்போ இதுதான் டெம்பரேச்சர் சிவியாரிட்டி. டின்ற போது வெரி சிவியர் கோல்ட் வின்டர், மைனஸ்ல போயிட்டு இருக்கு டி. இப்போ இது ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும், இது ரொம்ப சிவியரான கோல்டு, அவ்வளவுதான். இது வார்மா, இது ஹாட்டா இருக்கும் 22 அபோவ், இது வார்மா இருக்கும் 22 பிலோ. ஓகேவா? இதுதான் சிவியாரிட்டியை குடிக்கிறது. அப்போ இந்த கோல்ட் டெசர்ட்னு சொல்லும் போது எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, கோபி டெசர்ட் அண்ட் டர்கெஸ்டான் டெசர்ட். இது எல்லாமே நமக்கு என்ன குறிக்குதுன்னா கோல்ட் டெசர்ட்ஸை குறிக்குது. அப்போ கேன்னு இண்டிகேட் பண்ணாங்கன்னா நமக்கு கோல்டுன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு ட்ரை டெசர்ட்ஸாக இருக்கும், செமி ஆரிட், ஆரிடா இருக்கும். ஓகே தானே? அட்டகாமா கோல்ட் டெசர்ட் தானே படித்தோம். ஸோ இது டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி, அங்கேருந்து அப்படியே எடுத்து போட்டேன். அதுதான் என்சிஆர்டியில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், நீங்களே சொல்லுங்களேன். இப்போ ட்ராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட் தெரிஞ்சிச்சு, ஏன்னா என்னன்னு குரூப்பு, ஏ குரூப்பில். அப்போ ஏ குரூப்பில் டைப்பு பாருங்க. இப்போ ட்ராபிக்கல் வெட்டுனா அதோட கோடு என்ன, AF. அப்போ வெட்டுனா எல்லா டைமும் இருக்கு, மழை இருக்கு, சரியா? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ட்ரை சீசன் இல்லை. நெக்ஸ்ட், ட்ராபிக்கல் மான்சூன் அப்படின்னா மான்சூனல், ஷார்ட் ட்ரை சீசன். இப்போ ட்ரை சீசன் ஆனது ஒரு சில டைம் இருக்கும், மான்சூன் டைம்ல மழை பெய்யும். ஓகேவா? அதை குறிக்கிறது AM. அப்போ ட்ராபிக்கல் வெட்டு அப்படின்னா வின்டர் ட்ரை சீசன். இப்போ தானே சொன்னேன், ட்ராபிக்கல் வெட்டு ட்ரைனா என்னது, சவானா. ஓகேவா?
இப்போ பிக்கு ட்ரை கிளைமேட் பாருங்க, சப்ட்ராபிக்கல் ஸ்டெப்பி. சப்ட்ராபிக்கல்னா டிராபிக்கலுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டெப்பின்றப்போ பிஎஸ்ஹெச்னா பி இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ட்ரை சீசன். இப்போ எஸ் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஸ்டெப்பி செமி ஆரிட், ஹெச் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஹாட். அப்போ ஹாட் கிளைமேட் அப்படின்றாங்க. இப்போ பிஎஸ்ஹெச் அந்த இதோட எக்ஸாம்பிள். ஓகே, சப்ட்ராபிக்கல் டெசர்ட் அவரோட பார்த்துக்கோங்க. அடுத்து அப்புறம் சி வந்து வார்ம் டெம்பரேட். ஹியூமிட் டிராபிக்கல், ஹியூமிட் சப்ட்ராபிக்கல். ஓகேவா, நோ ட்ரை சீசன், வார்ம் சம்மர். சம்மரில் வார்மாக இருக்கு அப்படின்றாங்க. அப்போ கடைசியாக பாருங்க இ கோல்டு. இப்போ இது ஒன்றும் நமக்கு பார்க்கல. ஆமாம், டி அண்டு இ இன்னும் பார்க்கல. ஓகேவா, இதுக்கான இண்டிகேட்டர் அடுத்து பார்த்துடலாம். அப்போ போலார் குரூப் அப்படின்ற போது பாருங்க, டிக்குமே இதுதான். டியோட இண்டிகேட்டர்ஸும் எஃப் அண்ட் டபிள்யூ. அந்த ஏக்கு பார்த்தோம்ல, அதுதான். ஸோ ஏக்கு பார்த்தது ஏசிடிக்கு காமன் ஸ்மால் லெட்டர் இண்டிகேட்டர் தான் எஃப்எம்டபிள்யூஎஸ், காமனாக இருக்கும். பிக்கு மட்டும் தனியாக இண்டிகேட்டர் என்னது, எஸ்டபிள்யூ அண்டு இந்த சிவியாரிட்டியை குறிக்கிறதுக்கு கே அண்டு ஹெச். அதே மாதிரி ஈக்கும் தனியாக இருக்கும். ஈக்கு என்ன இண்டிகேட்டர்னா டி அண்டு எஃப். டீனா துந்திரா, எஃப்னா ஃப்ராஸ்ட். துந்திரானா கோல்டாக இருக்கும், எஃப்னா கம்ப்ளீட்டாக ஃப்ராஸ்ட். எப்போவுமே ஐஸ்கேப்ஸு ஃப்ரோசனாக இருக்கும், அதுதான். இப்போ போலாரில் பாருங்கள், டி ஃபார் துந்திரா, கோல்ட் சம்மர், பேர் மாசஸ் அண்ட் க்ரோ. மாசஸ்னால் என்னென்னு போய் பாருங்கள், பச்சை கலரில் படம் இருக்கும். இப்போ ஐஸ்கேப்பு கம்ப்ளீட்டாக வருஷம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், ஃப்ரோசன் ஸ்டேஜில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுலேயுமே ரெயின்ஃபால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணல, ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு அது கோல்டுன்னு. இதில் ஓகே தானே, இந்த மாதிரி ஏதாவது கோட்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு போட்டுருவீங்கல்ல. இப்போ என்னன்னா, இப்போ சிஎஃப்ஏ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்ற மட்டும் ஏதாவது 2-3 இடம் மட்டும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு கிளைமேட் டைப்புக்கும். ஸோ ஏதாவது லெட்டர் கோடு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஸோ இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம பிஓக்யூ தான். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் நினைக்கும். ஏஎஃப் ஏடபிள்யூ, இது வந்து குரூப் ஏக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏஎஃப் ஏடபிள்யூ. பியோட ட்ரை கிளைமேட் எஸ்என்டபிள்யூ தான் இண்டிகேட்டர், கேபிட்டல் எஸ்என்டபிள்யூ. ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள், பிடபிள்யூஹெச்ஆர், பிடபிள்யூகே. பி குரூப்புக்கு எக்ஸாம்பிள் என்னது, பிடபிள்யூஹெச், பிடபிள்யூகே. ஓகேவா, இது எழுதிட்டீங்கனாலே போதும். இப்போ டபிள்யூனா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரைனஸ் இண்டிகேட் பண்ணுறது தான் டபிள்யூ அண்ட் எஸ். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கிறது ஹெச் அண்ட் கே. அப்படி மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ சிவியரிட்டி டெம்பரேச்சர் அப்படின்னா ஏபிசிடி போதும், இவ்வளோ தான் எழுதுறோம். ஸோ போலாருக்கு குரூப் இ. ஸோ அதோட சிவியாரிட்டி ஆஃப் கோல்டை குறிக்கிறதுக்கு கேபிட்டல் டி அண்ட் எஃப். சிவியாரிட்டி ஆஃப் கோல்டுன்னு போட்டு டி அண்ட் எஃப்னு மட்டும் எழுது. டீனா துந்திரா, எஃப் ஃபார் ஃப்ராஸ்ட் ஆர் ஐஸ்கேப். ஸோ சம்மரைஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. ஏசிடி அப்படின்றது லோயர் கேஸ் ரெயின்ஃபால் இண்டிகேட் பண்ணுவோம். இப்போது டெம்பரேச்சர் அப்படின்னா ஏசிடி, ஏசிடிஇ 3மே தான் வரும். அதில் காமனான ரெயின்ஃபால்ஸை குடிக்கணும் அப்படின்னா ஏசிடிக்கு மட்டும் இந்த லோயர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்து பி அண்ட் டிக்கு செப்பரேட்டாக ஓன் ஸ்பெசிஃபிக் லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ பிக்கு என்ன லெட்டர் இருக்குது, ஈக்கு ஈனா போலார், பினா ட்ரை, அவ்வளோதான். ஸோ இதோட முடியுது. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுங்க, அப்புறம் ஃபுல்லாக பிவைக்யூ மேரத்தான் பார்த்தாலும். நேற்று 3 பிவைக்யூ பார்த்தோன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்து திரும்பவும் கேட்குறேன், கரெக்டாக சொல்கிறேன். ஸோ அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் மோர் பை இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தென் பை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்படியா? அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் மோர் பை இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தென் பை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்னா எமிஷன், ரீரேடியேஷன் தானே. அப்போது அட்மாஸ்பியர் ஹீட், இன்கமிங் சோலார் ரேடியேஷன்னா சோலார் ரேஸ் வரும்போதே கேப்சர் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். செகண்ட்,
The greenhouse gas are effective observers of long wave terrestrial radiation. ஆமாவா? ஆமா தானே? சொல்லுங்க. இந்த போன கிளாஸ்ல பார்த்தோம். நீங்க இதுக்கு ஆன்சரும் சொன்னீங்க. என்ன கேட்டிருக்காங்க? அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகிறது இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தான், இன்சலேஷன் தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனோட அதிகமாக பண்ணுது அப்படின்றாங்க. அப்படியா? நம்ம படித்தோம்ல ஹீட் பட்ஜெட்டில் எவ்வளோ எர்த்து அனுப்பிச்சிச்சு? 34. இப்போ கம்பேரிட்டிவ்லி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் தானே அதிகமாக அனுப்பிச்சிது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ செகண்ட் பாருங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸ் தானே, வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், இவங்கெல்லாம் தானே என்ன பண்ணுவாங்க, லாங் வேவை அப்சர்வ் பண்ணுவாங்க. வரும்போது ஷார்ட் வேவாக வரும், போகும்போது லாங் வேவ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ எர்த் அட்மாஸ்பியர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஃபர்ஸ்ட், the total amount of insulation received at equator roughly 10 times of that received at poles. Yeah. 10 times. ஏன் 10 times சொன்னேன்? சப்ட்ராபிக்கல் ரீஜன்ல கிளவுட்ஸ் இருக்காது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்சுலேஷன் அந்த இடத்துல அதிகமா இருக்கும், ஈக்குவேட்டர்ல கம்மியா தான் இருக்கு. இது ஃபேக்ட். அப்போ அதனால இது வந்து தப்பு. ரெண்டாவது, இன்ஃப்ராரெட் ரேட் கான்ஸ்டியூட் ரஃப்லி 2/3 ஆஃப் இன்ஸ்டலேஷன். 2/3 என்ன பர்சன்டேஜ்ல? 66%. அப்போ இன்ஃப்ராரெட் ஐஆர் ரேடியேஷன் 2/3 66% இருக்கா? இல்ல. எவ்வளோ இருக்கு? 40 something 49% தான் இது. இப்போ இது தப்பு. பாருங்க, இன்னும் இருக்கு. இன்ஃப்ராரெட் ரேஸ் ஆர் லார்ஜ்லி அப்சர்வ்ட் பை வாட்டர் வேப்பர் இன் லோயர் அட்மாஸ்பியர். இப்போ லோயர் அட்மாஸ்பியர்ன்றப்ப ட்ரோபோஸ்பியர்ல. வாட்டர் வேப்பர்லாம் எங்க இருக்கு? கிரீன் ஹவுஸ் கேஸ் ட்ரோபோஸ்பியர்ல தானே இருக்கு. And the infrared waves are part of visible spectrum of electromagnetic waves. அப்போ இது இன்விசிபிள் ஸ்பெக்ட்ரம், கண்ணுக்கு தெரியாது. விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னா அந்த கலர்ஸ் தானே, ரெட், ப்ளூ, இதெல்லாம் தான் தெரியும். அப்போ இது தப்பு. ஸோ ஆப்வியஸாக இதுதான். இதுக்கு வந்து ஃபேக்டை தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பராக எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன, அது எங்கே ட்ராவல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்கே டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாட்டர் வேப்பரை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. சரியா? அப்போ 6% வந்து என்னது? யூவி. 49% என்னது? ஐஆர், இன்ஃப்ராரெட். மீதி எவ்வளோ இருக்கு? 45% என்னது? விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ இதுதான் வந்து நம்ம சோலார் இன்சுலேஷன்ல வர ரேஸ்ல இருக்க கம்போசிஷன். ஸோ நெக்ஸ்ட், டோல்ட்ரம்ஸ் இஸ் a low pressure around area around equator where prevailing winds are calm. ஏன்னா அது வார்ம் ஆகி மேலே போயிடுது. அங்கே விண்டு சப்ட்ராபிக்கல் ரீஜனில் தான் இன்டர்டாபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸாக வருது. ஐடிசி சர்ச்சா வந்து மோதுது, ஈக்குவேட்டரில் காமாக தான் இருக்கு. அப்போ லோ ப்ரெஷர் இஸ் காஸ்டு பை ஹீட் அட் த லோ ஈக்குவேட்டர் விச் மேக்ஸ் த ரைஸ் ட்ராவல் போத் நார்த்வர்ட் அண்ட் சவுத்வர்ட். அப்போ ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ போத் இண்டிவிஜுவலாக ரெண்டுமே கரெக்டு. 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நேற்று இது பார்த்துட்டோமா? ஸோ சப்ட்ராபிக்கல் குளோபல் ப்ரெஷர் பெல்ட் டைரக்டாகவே கேட்குறாங்க. ப்ரெஷர் பெல்ட்னா அந்த ப்ரெஷர் பெல்ட் தான். அந்த பிக்சரை ஒரு வாட்டிக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ஆர் ஜெனரலி அசோசியேட்டட் வித் டிசெண்டிங் ஏர் மாசஸ் அண்ட் ரிலேட்டிவ்லி ட்ரை அட்மாஸ்பியரிக் கண்டிஷன். இது என்ன டிசெண்டிங் ஏர் மாசஸ்? அப்போ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்லேருந்து டிசெண்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஆமாம் தானே? அதுதான் சொல்கிறேன். அப்போ சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் வெஸ்டர்லி என்கவுண்டர் போஸ்ட் போலார் ஈஸ்டர்லி. அப்போ வெஸ்டர்லினா இங்கேருந்து ஒரு வெஸ்டர்லி போகுது, போலார்லேருந்து ஒரு ஈஸ்டர்லி வருது. அப்போ இந்த ஏர் எப்படி இருக்கு? கோல்டாக இருக்கு. இது எப்படி இருக்கு? வார்மாக இருக்கு. இதுதானே ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் கிரியேட் பண்ணுறது. நம்ம தானே? அப்போ இதுதான் சப்போலார் ரீஜன் எப்படி வந்து லோ ப்ரெஷர் ஜோனாக இருக்குன்றது காரணம் தான். இப்போ போலார் கிட்ட இருக்கும்போது இந்த இடம் ஹை ப்ரெஷராக தானே இருக்கணும். இப்போ லோ ப்ரெஷராக இருக்கிறதுக்கு காரணம் வெஸ்டர்லி ஹாட் விண்டு கூட கொலீட் ஆகுது. அதனால தான் நம்ம இந்த இடம் எப்படி இருக்குன்னா
வார்மாக இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டுமே கரெக்ட். அப்போது ஆன்சர் வந்து பி. இப்போ 5ல இருந்து நான் பார்க்கல. ஸோ விச் வின் சிஸ்டம் ப்ளோஸ் கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர்? இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. கொஷின் பாருங்க, கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் ஹை டு லோ ப்ரெஷர். கொஷின் டிமாண்ட் பண்ணுறது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்கள் டைப் ஆஃப் விண்ட் பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளானிட்டரி ஆர் பிரைமரி. நெக்ஸ்ட் செகண்டரினா மான்சூன், சீசனல் விண்டா செகண்டரி. சரியா? ரெண்டு ஒன்று தான். செகண்டரி இல்லை சீசனல் விண்ட்னாலும் ஒன்று தான். அண்டு லோக்கல் விண்ட்ஸ்னா லூ அதுனா எப்போ என்ன ஆன்சர் சொல்றீங்க? கெஸ் பண்ணுங்க. பிரைமரி. நீங்க என்ன சொல்றீங்க? கெஸ் பண்ணுங்க. கீவேர்டு என்ன? கன்சிஸ்டன்ட்லி ஃப்ரம் ஹை டு லோ ப்ரெஷர்னு சொல்லிட்டான். அப்போ பிரைமரி விண்ட்ஸ், பிளானிட்டரி விண்ட்ஸ் ஆர் பெர்மனன்ட் விண்ட்ஸ்னு சொல்லலாம். அப்போ கன்சிஸ்டண்டா ஃப்ளோ பண்ணிட்டு இருக்குன்னா அங்கே இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுதான் உங்களுக்கு கீவேர்ட். பிரைமரி விண்ட்ஸ் தான் ஆன்சர். லோக்கல் விண்ட்ஸ்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் நடக்கும். ஒரு நாளைக்கோ இல்லை வருஷத்துல ஒரு வாரமோ அப்படிதான் நடக்கும். இப்போ சீசனல் விண்ட்ஸ்னா ஒவ்வொரு ஜாகிரபிக்கல் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி சீசன்ஸ் மாறும். இப்போ நம்ம ஊர் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்னா அப்படி. செகண்டரி விண்ட்ஸ்னாலும் ரெண்டு சேம் தான். ஓகேவா? அப்போ கன்சிஸ்டண்டா வீசுன்றதுனால பிளானட்டரி பெர்மனன்ட் விண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைரக்ட் ஃப்ரம் எல்னினோ. ஸோ எல்னினோ எ பீரியடிக் வார்ம் ஆஃப் ஓஷன் சர்ஃபேஸ் வாட்டர் அக்வர்ஸ் இன் விச் ரீஜன்? அவ்வளோ சிம்பிள் கொஷின். இப்போ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவா? எங்க இருக்கு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ? சவுத் ஆஃப் மெக்சிகோவா? வார்மிங் ஆஃப் ஓஷன் வாட்டர் இல்லை. எல்னினோ வார்மிங் ஆஃப் ஓஷன் சர்ஃபேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த ரீஜன்? கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்றது இல்லை. அப்போ எலிமினேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை. செகண்ட் ஆர்டிகா. ஆர்டிகா எங்க இருக்கும்? ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில். அப்போ இதுவும் இல்லை. இந்தியன் ஓஷனா? அப்போ என்ன ஆன்சர்? ஈஸ்ட் பெசிபிக்னா என்னது? அட்டகாமா டெசர்ட் கிட்ட இருக்க சவுத் அமெரிக்கா. அப்போ எல்னினோனாலே தாய்லாந்து, ஜப்பான், தாய்லாந்து, ஆஸ்திரேலியானா வெஸ்ட். பெசிபிக் ஓஷனை சென்ட்ரிக்கா வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ ஈஸ்ட்னு வரும்போது நமக்கு என்ன வந்துருன்னா சவுத் அமெரிக்கா வந்துடணும். ஓகேவா? அப்போ த வார்மிங் ஆஃப் ஓஷன் சர்ஃபேஸ் எல்னினோ எஃபெக்ட்னாலே பெசிபிக் ஓஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க கேட்டாலும். சரி, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் எல்னினோ. த டெவலப்மெண்ட் ஆஃப் எல்னினோ பிரிங்ஸ் drought to வெஸ்டர்ன் பெசிபிக் அண்ட் rains த ஈக்வேட்டரியல் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஆமாவா? படிங்க. என்ன கேட்டிருக்காங்க? சவுத் அமெரிக்காவுக்கு ரெயின் கொடுக்கும், வெஸ்டர்ன் பெசிபிக் ரீஜனுக்கு ட்ரவுட் கொடுக்கும். அதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஓகே. செகண்ட், ஸோ எல்னினோ இந்தியன் மான்சூன் ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். ஆமாம். அப்போது இந்தியாவும் எந்த சைடு இருக்குது? வெஸ்டர்ன் சைடில் தான் இருக்குது. அப்போ அதுவுமே மான்சூனை அஃபெக்ட் பண்ண ஒரு காரணமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் என்னது? போத் ஒன் அண்ட். ஓகே. ஸோ மேலே நம்ம அல்ட்ரா வைட்டுக்கு ஐஆருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு பிவைக்கு. அதுதான். ஸோ எது எல்லாமே என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னா அது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டோ இல்லை ஒரு சாலிடோ எதுவுமே தேவையில்லை. ஒரு வேக்யூம், ஒரு ஏர் இல்லாத, ஒரு கேஸ் இல்லாத, லைட் இல்லாத இடத்துலையுமே அதனால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்கிறோம். சரியா? அப்போ இதில் யூவி ரேஸ்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். சரியா? பாருங்க, இது டிஃபரன்ஸ் பாருங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ் எப்படி இருக்குன்னா ஷார்ட்டராக இருக்கும். அப்படியே ஐஆர் பார்த்தீங்கன்னா லாங்கராக இருக்கும். இது ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. என்ன ஹை ஃப்ரீக்வன்சினா சீக்கிரம் அதோட கண்டினியூட்டி இருக்கும். இப்போ லோ ஃப்ரீக்வன்சியில் லோ கண்டினியூட்டி இருக்கும். சரியா? இப்போது ஐஆர்எல்ல என்ன அப்படின்னா அதோட நீங்கள் ஒரு ஹீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் யூவி இஸ் அ வெரி மோஸ்ட் டேஞ்சரஸ். அது எப்படின்னா ஸ்கின்னை பர்ன் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ்லாம் காஸ் பண்ணுறது அதுதான். அப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ன? ஸோ ஒரு ஸ்பேஸில் உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணும். அது மூவ் பண்ணுறதுக்கு ஏர், வாட்டர் எதுவுமே தேவையில்லை. ஒரு எம்டி ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண முடியும். அப்போ சன்லைட் நம்ம கொடுக்குறது அதுதான். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்
ஒரு ரேடியேஷனில் வரது தான் இந்த யூவி ரேஸ் அண்ட் ஐஆர் ரேஸ் அதெல்லாம். அலாங் வித் தட் விசிபிள் ஸ்பெக்ட்ரமும் வருது. சரியா, அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இந்த கலர் லைட்லாம் நீங்கள் ரெயின்போ வர மாதிரி பார்ப்பீங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் யூவி அண்ட் ஐஆர். இதெல்லாம் அவங்க மேலே பார்த்தோம். அதுக்கப்புறம் காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், மைக்ரோவேவ்ஸ்லாம் பார்த்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் 2023 கேட்டது, illuminate and rutile abundantly available in certain coastal tracts of India are rich source of which one of the following? ரூட்டைல் அப்படின்றது நம்ம இந்தியன் கோஸ்டல் ஏரியால கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இது வந்து எந்த மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான சோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல நீங்க எலிமினேஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பியா, எப்படி பி? சரி, அயனுக்கோட ஸ்டீல் நீங்க தயாரிக்கணும்னா அதோட ரா மெட்டீரியல் என்ன? ஸ்டீல் நீங்க ஒரு ஒரு அயன் ராடோ இல்லை ஸ்டீல் ரெடி பண்றீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா அதோட கோர் என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன? அயன் ஓர். அப்போ அயன் ஓர்னு உங்களுக்கு தெரிஞ்சு, அப்போ illuminate ரூட்டைல் கேள்விப்படலைனாலும் பரவாயில்ல, அயன்ல வருமா அது? அப்போ அதை அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் அலுமினியம், பாக்சைட். பாக்சைட்ல இருந்து பண்றாங்களா? அப்போ அலுமினியம் அடிச்சிருக்கு. இப்போ இந்த காப்பர் எனக்கு டைட்டானியம் டவுட்டா இருக்கு. ஸோ இட் சூஸ். இப்போ டைட்டானியம் நீங்க டைரக்டா போயிடும். இதுக்கு நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் மினரல் கிளாசிஃபிகேஷன் படிக்கணும். அப்போ நம்ம படிச்சோமா, மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் படித்தோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் மினரல்ஸ்ன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கிளாசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ அட்டாமிக் மினரல்னா அந்த டைட்டானியம் வருது. எப்படி அயன் ஸ்டீல் ரெடி பண்ணுறதுக்கு அயன் ஓர் ஒரு பேசிக்காக இருக்கோ, அதே மாதிரி டைட்டானியம் டெவலப் பண்ணுறதுக்கு illuminate அண்ட் ரூடல் அப்படின்றது ஒரு ரா சோர்ஸாக இருக்குது. ஸோ அதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி தான் டைட்டானியம் ரெடி பண்ணுறாங்க. சரியா, இது வந்து அட்டாமிக் மினரலில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. டைட்டானியம் இஸ் அட்டாமிக் மினரல். ஸோ illuminate அண்ட் ரூடைல், சரியா, பிரைமரி ஓர் மினரல்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் டைட்டானியம். அப்போ இது பிரைமரி ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஓர்னாலே பிரைமரி. இப்போ டைட்டானியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது எந்தெந்த கோஸ்டலில் கிடைக்கும்? ஒடிசா கோஸ்ட் கிடைக்குது, ஈஸ்ட் கோஸ்ட். இப்போ ஆந்திர பிரதேஷ் ஈஸ்ட் கோஸ்ட், கேரளா சவாரா அப்படின்ற கோஸ்டில், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் கிடைக்குது. ஸோ இது வந்து டைட்டானியமோட யூசேஜ் பாருங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் மெட்டல், ஹைலி ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னா, ஸோ எக்கானாமிக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்கனாமி வேல்யூ அதிகமாக இருக்கும். வேற என்ன? ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட க்ரோத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜிக் மெட்டீரியல். ஸோ நமக்கு செல்ஃப் சஃபிஷியண்டாக நம்மளால் இருக்க முடியும், வேறு யார்கிட்ட இருந்தும் இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்கிறோம். அப்போ இது கொரோஷன் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஈவெண்ட், எரோஷன், அப்புறம் ரெயின், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் அது ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது. சரியா, இப்போ ஏரோஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. வேற நீங்கள் இந்த மெட்டல் பிளேட்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, இம்ப்ளான்ட் பண்ணுவாங்கல்ல, முட்டியில் சர்ஜரி பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ண, இப்போ அதுக்கு எல்லாமே டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபார் லாங் டூரேஷன் டைமுக்கு அது இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த டேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டேங்க்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வெரி ஸ்ட்ராங் மெட்டீரியல். அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, மெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. சரியா, ஸோ இதெல்லாமே டைட்டானியம் டை ஆக்சைடு இதெல்லாமே யூஸ் பண்ணுறது. இது என்ன டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னா இந்த பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, பெயிண்ட்டு அது எதுக்குன்னா ஒரு கம்ப்ளீட் ஒயிட் கலர் தரணும் அப்படின்றது, ஹைலி கொரோஷன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒயிட் பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து யூவியை பிளாக் பண்ணுறதுக்கான இது இருக்குது. இது டைட்டானியம் டை ஆக்சைடில் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் மேலே டெரஸ்லலாம் ஃப்ளோருக்கு அனுப்பிச்சுடுவாங்க, ஒரு தெரக்கோட்டா மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறோம், சன்லைட்டோட தாக்கம் அதிகமாக இருக்குது பில்டிங்கில் அப்படின்னா மேலே அந்த ஒயிட் பெயிண்ட்லாம் அடிப்பாங்க. அதில் அந்த டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கும். காரணம் அப்படின்னா அதோட யூவி ஐஆர்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ இதுதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ இது எந்த ஆக்டில் சொல்லுங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஸோ மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டு கீழே இது அட்டாமிக் மினரல் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுறாங்க. அலாங் வித்
மோனோசைட், சிர்கான். இது மட்டும் கிடையாது, யுரேனியம், தோரியம், இதெல்லாமே என்ன சொல்றாங்க, ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ். ஸோ நியூக்ளியர் பவர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மினரல்ஸ் கூட இதுவும் அட்டாமிக் மினரல்ஸில் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ சிம்பிள் கொஷின், ஒரு மேப் பேஸ்டு கொஷின். நீங்கள் ஒரு அட்லஸ் எப்பயுமே கையில் வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிறத அப்பப்போ ரெஃபர் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா, மேலே இருக்க கண்ட்ரீஸில் உக்ரைன் பார்டர் பண்ண கண்ட்ரி எவ்வளோ, அதுதான். இப்போது நம்ம மேப் பார்த்தே ஆகணும். எனி கெஸஸ்? பல்கேரியா. ஏன் அந்த உக்ரைனை ஏன் கேட்குறான்? 2023 உக்ரைன் வார் ரொம்ப சிவியரா ஆயிடுச்சு, இன்டென்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆப்வியஸா இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கேட்டிருந்தா பரன் சிரியா அப்படின்றது ஒரு ஆன்சராக வந்துச்சு. ஸோ இந்தியன் கோஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சேரணும்னா எந்தெந்த கண்ட்ரியை தாண்டி வரணும் அந்த ரிவர் வேல, சாரி ஓஷன் வேலன்னு கேட்டான். சிரியா பஹ்ரைன் போட்டால் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மேப் அப்சர்வ் பண்ணணும். அப்போது பல்கேரியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வேற வேற சீசக் ரிப்பப்ளிக்கா? ஸோ பாருங்க, உக்ரைன் கூட எது இருக்கு, ரொமானியா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னே என்னன்னா ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரொமானியா இருக்கா? ஹங்காரி, ஸ்லோவாக்கியா, போலாண்ட் இருக்கு. ஹங்கேரியா, ஸ்லோவாக்கியா, போலாண்ட் இருக்கா? ஹங்காரி இருக்கு. பல்கேரியா இருக்கா? இங்க பார்டர் பண்ணலையே. ரஷ்யா இருக்கு, நம்ம இதுல இருக்கா? சீசக் ரிப்பப்ளிக் ரஷ்யாவில் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ சீசக் ரிப்பப்ளிக் ரஷ்யாவில் இருக்கனால அந்த பார்டர் அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களா? ஸோ ஆக்சுவலி கீவேர்டு கொடுத்த கீவேர்டு ஒன்லி 2. அப்படி பார்க்கும்போது நம்ம மேப் அப்சர்வேஷனில் நமக்கு இது 2 ஆன்சர் ஆகுது. ஸோ இதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்ப்போம், சீசக் ரிப்பப்ளிக் வருதாங்க. ஓகே, லட்வியா, லுத்தானியா இல்லை தானே, கொடுக்கல. இப்போ இப்படி தான் மேப் அப்சர்வேஷன். கரண்ட் அஃபேர்ஸை வச்சு பாருங்க. இதே நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு ஒன்று இருக்கும்ல, பிஐபி, அது. அப்போ தமிழ்நாடுக்கு அதோட கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ரெசன்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன பட்ஜெட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சு கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நடத்துறது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ்ன்றப்போ இந்த ஃபண்டமெண்டலே அவன் கேட்டான் அப்படின்னா இது டைரக்ட் கொஷின்ஸ், வெரி ஈஸி கொஷின்ஸ். இப்போ நம்ம எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம தெரியாதுன்னு முடிக்க போகிற கொஷினுக்கு எப்படி தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். அப்போ இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, படிக்கிறத வச்சு கரண்ட் அஃபேர்ஸோட ஒத்து போதான்னு பார்க்கும். இப்போ நம்ம மேப்பை படிச்சுருக்கோம், இந்த டைப் ஆஃப் டெசர்ட் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பிடிச்ச இடமாவா தெரியலையே. கேபிட்டல் கீவே பிடிச்சிருக்கா? ஓ, கேப்சர் பண்ணியிருக்காங்க. டிஸ்பியூட்டட் ஏரியாவா இருக்கலாம். நெக்ஸ்ட், so soil in tropical rainforest is rich in nutrients. The high temperature and moisture of tropical rainforest cause dead organic matter in soil to decompose quickly. First, correct. Second, correct. Answer? அதான் இல்லை. அப்போ ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 is wrong. It's not rich in nutrients. இப்படிதான் டெஸ்ட் வைப்பான். இதுதான் கான்செப்சுவல் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கிறீங்கன்றதுல முக்கியம். இது ஏன் நியூட்ரியன் ரிச் இல்லை அப்படின்னா, இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் லீச்சிங் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இன்டென்ஸ் லீச்சிங் நடக்குது. முக்கியமான பொட்டாசியம் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ்லாம் அதிகமாக மழை பெய்யறதுனால சாயில் லேயர்லே இல்லாமல் சாயில் ப்ரொஃபைலுக்கு கீழேயே கொண்டு போயிடுது. அப்போ நியூட்ரியன்ஸ் அங்கே இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதிகமாக மழை பெய்யுது, அதிகமாக வெயிலும் அடிக்குதுன்றப்போ
அங்கே இருக்கிற டீகம்போசர்ஸான பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம்லாம் என்ன பண்ணுதுன்னா சீக்கிரம் செத்து போன பிளான்ஸா அனிமல்ஸு இல்லை ட்ரீஸ் எல்லாமே சாப்பிட்ரும். அப்போ இது வந்து டெம்பரேட் கிளைமேட் டாபிக்கல் கிளைமேட் வழிவகுக்குது. இதே நீங்கள் கோல்டு கிளைமேட்ல நடக்காது, டெம்பரேட்ல நடக்காது, தொந்தராத நடக்காது. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஏன் இன்டென்ஸ் லீச்சிங் தான் அது காரணம். இப்போ இன்டென்ஸ் லீச்சிங்ன்றப்போ ஏஎஃப் கோப்பனோட கோடு லெட்டர் கோட் என்னது? ஏனா எஃப்னா ரெய்னி சீசன், ஆல் டைம் ரெயின் இருக்கும். அப்போ அது டிராபிக்கல் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ டிராபிக்கல் என்ன நடக்குது? எல்லா நாளும் என்ன மழை பெய்யறதுனால லீச்சிங் நடக்குது. இப்போ சால்யுபிள் நியூட்ரிஷன் மாதிரியான பொட்டாசியம் அந்த மாதிரி நியூட்ரிஷன் தான் கீழே கொண்டு போயிடுது. சரியா? மேலே அசிடிக் சாயில்ஸை மட்டும் சஸ்டெயின் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதுதான் லீச்சிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஏன் கரெக்டு அப்படின்னா ஹாட் ஹியூமிட் அண்ட் டார்க் கிளைமேட் ஹாட் ஹியூமிட் கிளைமேட்னால அந்த டார்க் டீகம்போசிங் மேட்டர்ஸ் அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டீகம்போஸ் பண்ணுறதுக்கு. சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக. படிக்கும் போது கான்செப்டுவலாக கிளாரிட்டியோட படிங்க. The annual range of temperature in interior of continent is high as compared to coastal areas. இது பேர் என்னன்னு சொல்லுவோம்? டிஃபரன்ஷியேட் ஈட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர், இல்லை கான்டினென்டாலிட்டின்னு படித்தோமா? கான்டி. ஸோ இப்படி தான் நீங்கள் படிக்காத இப்படி தான் அப்ளை பண்ணணும். இன்னைக்கு ஒரு கான்செப்ட் படிச்சுட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிள் பிவைக்கு கொஷின் என்ன, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கான், அப்போ இது கேட்டிருக்கான் 2023 கேட்டிருக்கான். அப்போ கான்டினென்டாலிட்டி அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியல் லேண்ட் அண்ட் சி ப்ரீசிங்னால கோஸ்டல் ஏரியா மட்டும் வார்மாக பேலன்ஸ்டு டெம்பரேச்சராக இருக்கான். இப்போ டெம்பரேச்சர் பேலன்ஸ் இருக்கு. இப்போ கான்டினென்ட்ல எக்ஸ்ட்ரீம் ஹீட் 22 டிகிரிக்கு மேலே ஹீட்னா அங்கே 22 டிகிரி ஹீட்டு தான். அப்போது வின்டர் டைம்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்க தான் செய்யுது. அப்போ இதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இதை நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஸோ டெம்பரேச்சர் இன்டீரியர் ஆஃப் கான்டினென்ட் இஸ் ஹை ஆஸ் கம்பேர்ட் டு கோஸ்டல் ஏரியானா இது காரணம் என்ன? 4 ஆப்ஷன்ஸ் லிஸ்டட் பிலோவில் கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் 1 and 2 சரி. The thermal difference between land and water, variation in altitude between continent and ocean. எப்படி நீங்கள் 2 சொன்னீங்க? ஆல்டிடியூட்னா என்ன? ஹைட்டு தானே. அப்போ அந்த ஹைட்டு கான்டினென்ட் ஓஷன் என்ன சம்பந்தம்? ஸ்ட்ராங் வின்ஸ் இன் இன்டீரியர். அப்போ ஸ்ட்ராங் வின்ஸ் இன்டீரியர் அடிச்சா உள்ள வெளியே விசாதான். ஸோ ஹெவி ரன்ஸ் இன் இன்டீரியர் ஆஸ் கம்பேர்ட் டு கோஸ்ட். இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தான் ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது, லைக் வேலிடாக இருக்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்லி ஒன் தான் ஆன்சர். தெர்மல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர் தான். ஸோ லேண்ட் ஹீட்ஸ் அண்ட் கூல்ஸ் ஃபாஸ்டர். அப்போ லேண்ட்ல இருந்து அங்கே ஓஷன் வார்மாக இருக்கும் போது லேண்டில் இருக்க கூல் ப்ரீஸை நைட்டில் அங்கே வீசும். இது அப்படியே இன்வர்ஸாக டே அண்ட் நைட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு த ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வித் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட் ட்ரோபோஸ்பியர் நோன் அஸ் என்னது? நீங்கள் தான் சொல்லணும். ரிஜெக்ஷன். அகெயின் எலிமினேஷன். எனக்கு தெரியல அப்படின்னா என்னது? ஹீட் பட்ஜெட் வராது. நெக்ஸ்ட் வேற என்ன வராது? கொஷின்ஸ் புரிஞ்சிச்சுல்ல? ஹைட் அதிகமாக டெம்பரேச்சர் குறையுது. அப்போ அது என்ன காரணமா இருக்கும்? ஆல்பிடோ இல்லை தானே? ஆல்பிடோனா என்ன? ரிஃப்ளெக்ஷனா ரீரேடியேஷனா? ஸோ ஆல்பிடோனா ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போ ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அர்த்தம்? சன்லைட் வருது, அட்மாஸ்பியரை டச் பண்ணி திரும்ப அப்படியே போயிடுதுன்னா ரிஃப்ளெக்ஷன். இதே சன்லைட் வருது, கிரவுண்டை டச் பண்ணி கிரவுண்ட் அப்சர்வ் பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா ரீரேடியேஷன். இது பேர் ஆல்பிடோ கிடையாது. ஆல்பிடோனா ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னாலே அப்படியே திரும்பி போயிடும், பவுன்ஸ் பேக்கிங் டு த அட்மாஸ்பியர். அப்போ எர்த்தில் ரீச் ஆயிடுச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணி திரும்ப விடுது இல்லை, அப்போ அதை நீங்கள் ஆல்பிடோன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சிச்சுல்ல? சரி. இப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா என்ன?
டெம்பரேச்சர் இன்வர்ஷனா இல்லை, மோர் ஆர் லெஸ் ரெண்டு சிமிலராக இருக்குது. அப்போ நம்ம லாப்ஸ் ரேட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். லாப்ஸ் ரேட்டு தான் இதுக்கான ஆன்சர். ஸோ லாப்ஸ் ரேட்னா இதான் அர்த்தம். ஸோ மேலே ரைஸ் ஆகிற ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கும் த அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டிக்ரீஸ்ன்றது மாறும். அப்போ 6.5 டிகிரி டெம்பரேச்சர் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடுக்கும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. இதுதான் லாப்ஸ் ரேட். இப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா யூஸ்வலாக நடக்கிறத விட பாருங்க, டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சேஞ்ச் இன் நார்மல் பிஹேவியர் ஆஃப் அட்மாஸ்பியர், a warm air sits on a top layer of a cold air. அப்போ நார்மல் பிஹேவியர் என்ன அப்படின்னா, கோல்டு ஏரும் வார்ம் ஏரும் மிக்ஸ் பண்ணிக்கிச்சு. கோல்டு ஏரும் வார்ம் ஏரும் மிக்ஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது பேரு டெம்பரேச்சர் இன் நார்மல் ஸ்டேட். டெம்பரேச்சர் இன் நார்மல் பிஹேவியர். அப்ப இன்வர்ஷன்னா நம்ம என்ன லிட்டரல் மீனிங் சொல்லுங்க. இன்வர்ஷன்னா ஆப்போசிட்னு அர்த்தமா? இப்போ இந்த நார்மல் பிஹேவியர் ஆஃப் மிக்சிங் ஆஃப் ரெண்டு டிஃபரன்ஸ் ஏர் மாஸ் அப்படியே டிஃப்ரெண்டாக நடந்துச்சுன்னா அது பேர் இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஷனில் என்ன நடக்குதுன்னா, வார்ம் ஏர் சிட்ஸ் ஆன் த டாப் லேயர் ஆஃப் கூல் ஏர். அப்போ வார்ம் ஏர் மேலே போயிடும், கோல்ட் ஏர் கீழே வந்துடும். அப்போ இது பேர் தான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெயின்ஃபால் சொல்லுங்க. வார்ம் ஏர் சிட்ஸ் above the cold air, ஃப்ரான்டல் ரெயின். அப்போ இதுதான் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்றது. இப்போ லாப்ஸ் ரேட்னா ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் ஆஸ் கோ ஹையர் அப் இன் த அட்மாஸ்பியர். சரியா? அப்போ ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஏன் ப்ரெஷர் ட்ராப் ஆகுது? ஏர் மாலிகூல்ஸ் பிரிஞ்சு இருக்கு. ஏர் மாலிகூல்ஸ் ஆர் ஸ்பார்ஸ்லி டிஸ்பர்ஸ்டு. இப்போ கீழே இந்த வெயிட்னால என்ன பண்ணும், கீழே ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகிடுமா, மேலே இப்படி பிரிஞ்சு. அப்போ இதில் ஹீட் கேரிங் கெப்பாசிட்டி இல்லை, அதனால தான் இருக்கு. சரி, அது ஆவரேஜ் டெம்பரேச்சர் ட்ராப். இப்போ ஆவரேஜாக சொல்லும் போது 6 டிகிரி ஒரு கிலோமீட்டருக்கு, 6.5 டிகிரி ஒரு கிலோமீட்டர் குறையும். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு மேலே ஏற 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். இதுதான் லாப்ஸ் ரேட். எழுதி வேணா வச்சுக்கோங்க. இப்போ லாப்ஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னா இதுதான். உங்களுக்கு லாப்ஸ் ரேட் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஹைட்டு டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். அப்போ அது எந்த அளவில் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் ஒரு கிலோமீட்டருக்கு குறையும் மேலே ஏற. அப்போ இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. அப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷனோட நார்மல் பிஹேவியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்னா என்ன அர்த்தம்? ஏர் போய் கோல்ட் ஆகிடும் மேலே மிக்ஸ் ஆகி. பட் அது அப்படியே ஆப்போசிட்ல நடந்துச்சு, மேலே போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா அது இன்வர்ஷன். ரிஃப்ளெக்ஷன், ஆல்பிடோனா ரிஃப்ளெக்ஷன். இப்போ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை தான் என்னன்னு சொல்லுவோம், ரீரேடியேஷன் சொல்கிறோம். ரேடியேஷன் வந்து அப்சர்வ் ஆகிட்டு திரும்ப போகுது, ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 2021 கொஸ்டின். ரெஃபரன்ஸ் டு வாட்டர் ஆன் பிளானட் பாருங்க. டைரக்ட் கொஸ்டின். The amount of water in rivers and lakes is more than amount of groundwater. படிங்க. The amount of water in river and lake is more than the amount of groundwater. Fresh water கேக்குறாங்க. என்னது இல்லை, சரி ஆன்சர்லாம் வேணாம், இதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா இருக்கா இல்லை டவுட்டா இருக்கா? ஆமா, ஒன்றும் இல்லை. ரிவரை விட கிரவுண்ட் வாட்டரை விட ரிவர் அண்ட் லேக்ல தான் அதிகமாக ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குன்னு சொல்றான். இல்லை தானே? ஃபர்ஸ்ட் என்னது கரெக்டா? இப்படி கரெக்ட். கிளேஷியர், கிரவுண்ட் வாட்டர், லேக், ரிவர். சரியா? அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கான், அப்படியே ஆப்போசிட்ல சொல்லியிருக்கான். அப்போ தப்பு. செகண்ட், amount of polar ice caps and glaciers is more than the amount of groundwater. அப்போ செகண்ட் ஒன் மட்டும் கரெக்ட், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸை கேர்ஃபுல்லாக படிங்க. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம்னா இது சில்லி மிஸ்டேக்ஸ். அப்போ இதுதான் பேசிக், ரொம்ப முக்கியன்றது. எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டுருவான், 1 மார்க்கில்
சரி 2 மார்க்ல பேசிக் 6ஆம் கிளாஸ் புக்கில் இருக்கு. அப்போ அதனால என்சிஆர்டிஸ் கோத்ரூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டுக்கு படித்தாலே ஈஸியாக டிஎன்பிஎஸ்சியை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட் ஆஃப் த காங்கோ பேசின்? ஸோ கீழே இருக்கிற ஊரில் எந்த ஊர் காங்கோ பேசினில் வரும்? இப்போ காங்கோ பேசின் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் இன் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் என்னது? அமேசான். இப்போ ரெண்டாவது வந்து காங்கோ. அப்போ இதில் நீங்கள் மேப் அப்சர்வ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே முதல்ல நீங்கள் லிஸ்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த ஊரில் பேசின்ஸ் இருக்குது, லார்ஜஸ்ட் பேசின்ஸ் என்ன, லார்ஜஸ்ட் ஐஸ்கேப்ஸ் எங்கே இருக்குது, ஹியூமன் மேன்மேட் லேக் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ் எங்கே இருக்குது, அப்புறம் ஹியூமன் ஆர்டிஃபிஷியல் லேக், ஹியூமன் மேட் லேக் ஒன்று தான். அதுக்கப்புறம் லேக்ஸ் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் அப்படின்றத பார்த்துடுங்க. சிஎன்டி வராதா? ஓகே, சரி, கரெக்டு தான். கேமரூன் தான் ஆன்சரு. ஸோ இப்போது மேப் பார்க்கலாம். ஸோ காங்கோ ரிவர் இது எல்லாமே இதோட ட்ரிபியூட்டரி. காங்கோ ரிவரோட ட்ரிபியூட்டரி இது வந்து அதோட மெயின் ரிவர் சிஸ்டம். இந்த ரிவர் சிஸ்டமில் இதோட ட்ரிபியூட்டரி கேமரூன் ஓட ஈஸ்டர்ன் சைடும் கவர் பண்ணுது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் 5 கண்ட்ரியும் கவர் பண்ணுது. நமக்கு ஆப்ஷனில் கேட்டது கேமரூன் மட்டும்தான். அப்போ நம்ம கேமரூனை சூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் மேப் வச்சு அப்சர்வ் பண்ணணும். அட்லஸ் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. சரியா? பாருங்க, இப்போ செடிமெண்ட்ரி பேசின்னு சொல்லிட்டாங்க. இப்போ செடிமெண்ட்னால நடக்கிற ப்ரிபேஸ். செடிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, செடிமெண்ட்னா என்னது? டெபாசிஷன், அங்கேயே போட்டுருது. சரியா? அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பேசின் இன் த வேர்ல்ட் அமேசான் பேசினுக்கு அப்புறம். சரியா? இங்கே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆப்வியஸாக இருக்குது. எங்கே? ட்ராபிக்கல் ஜோனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. 6 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்பேன் ஆகுது. இதில் கேமரூனோட ஈஸ்டர்ன் போர்ஷனில், சவுத் ஈஸ்டர்ன் போர்ஷனில், இதுதான் சவுத் ஈஸ்டர்ன் போர்ஷன் கேமரூனில் கவர் ஆகுறதுனால நமக்கு இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஷின். இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா விடவே கூடாது. சரியா? ஸோ அதர் 5 கண்ட்ரிஸும் பார்த்துருங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, இக்வடோரியல் கினியா, இதுலேயும் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட், ஸோ 3/4 அப்படின்னா என்ன? 3/4 எவ்வளோ? 75%. அப்போ 3/4% of world's cobalt, a metal required for manufacturing battery for electric motors vehicle produced by எந்த ஊர்? இப்போ கோபால்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார்ஸில், இவிஸில் யூஸ் பண்ணுவாங்க, பேட்டரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. பேட்டரியில் லித்தியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கோபால்ட் அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணணும். அப்போது ஒரு சர்டன் டைமில் ஹீட்டப் ஆகும். அந்த ஹீட்டப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான் கோபால்ட். இப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னா அது பர்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கும். இது வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் மெட்டல்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்டையர் பேட்டரியை மாற்றி ஆகணும். இப்போ அன்லைக் ரீசார்ஜபிள் லித்தியம் பேட்டரிஸ், இதை நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மோஸ்ட் வைட்டல் ஒரு காம்போனண்ட்டாக இருக்குது இதில் இவி மேனுஃபேக்சரிங்கில். அப்போ இதில் அர்ஜென்டினா, போட்ஸ்வானா, டிஆர்சி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுவுமே நீங்கள் மினரல்ஸில் பார்க்கும்போது வைடாக பார்த்துருங்க. இப்போ மினரல்ஸ் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறான், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மேஜர் மினரல்ஸ்னால் என்ன, மைனர் மினரல்ஸ்னால் என்ன, அட்டாமிக் மினரல்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா மோஸ்ட்லி எதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறான், எக்ஸ்போர்ட் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கூட லித்தியம் பேட்டரிஸோட டிமாண்டு, அதோட குளோபல் சப்ளை செயினோட டாமினேஷன்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் வச்சு நீங்கள் படிக்க பாருங்கள். இப்போ சிலிக்கான்லாம் நீங்கள் நியூஸில் இருக்குது அடிக்கடி. சரியா? அது இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்துடணும். இப்போ பாருங்கள், இதுக்கோட ஆன்சர் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ தான். இப்போ இந்த குளோபல் சப்ளை செயினே இவன் தான் டாமினேட் பண்ணுறானா? என்ன சப்ளை செயின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மரர் ஒரு சுகர் கேனை கல்டிவேட் பண்ணுறான். இப்போ இந்த சுகர் கேனை கல்டிவேட் பண்ணுறது அவன். இந்த சுகர் கேனை கல்டிவேட் பண்ணிட்டு மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஜூஸை எடுத்துட்டு அந்த ஜூஸ் வந்து சுகராக கன்வெர்ட் பண்ணுறதும் அவன். அதை கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டில் விற்கிறதும் அவன். இல்லை கவர்மெண்ட்டுக்கு
நீங்கள் வந்து பிடிஎஸ் சிஸ்டமாக கொடுக்கறதும் அவன். இப்படி எல்லாமே ஒருத்தனே பண்ணானா அதுதான் சப்ளை செயின். இப்போ இது எல்லா ப்ராசஸும் அண்டர்கோ ஆகிறது தான் சப்ளை செயின். இந்த சப்ளை செயின் மோஸ்ட்லி வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸோட இன்டர்லிங்க்டாக இருக்கும். இப்போ மல்டிபிள் கண்ட்ரிஸ் இன்டர்லிங்க்னு சொல்லும் போது அதை வந்து டெவலப் பண்ணி டிசைன் பண்ணுறது ஒருத்தன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் கம்பெனிக்கார யூஎஸ்ல இருந்து கலிஃபோர்னியாவில் ஒரு டிசைன் பண்ணுறான். இப்போ என்னோட ஆப்பிள் ஃபோனில் கேமரா இங்கெங்கே இருக்கணும்னு சொல்கிறான்னா அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வேற ஒரு இடத்துல இருக்கும். இப்போ இந்தியாவையும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே இருக்குது. இதுக்கான சர்வீஸ் சென்டர் வேற ஒரு இடத்துல இருக்குது. இப்போ ஐடி இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ இந்த ஐடி சர்வீஸ் வந்து வேற இடத்துல இருக்குது. நீங்கள் ஒரு கால் பண்ணி எனக்கு வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்டை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்னா யூ மே டைரக்ட்லி ரீச் த கால் டு த கண்ட்ரி விச் இஸ் ஹேண்ட்லிங் த ஐடி செக்டர். அப்போ அவன் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ளை செயின் இருக்கிறது குளோபல் சப்ளை செயின். அப்போ இந்த சப்ளை செயினை கம்ப்ளீட்டாக டிஆர்சி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவே வந்து டாமினேட் பண்ணுறான். எல்லா அவுட்புட்டும் அவன் தான் கொடுக்குறான். ஒரு மேஜர் வந்து எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கிறான். சரியா? இப்போ சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் காப்பர் அண்ட் நிக்கல். ஸோ வாட் இஸ் நிக்கல்? அயன். சரியா? சரியா? கோபால் ப்ரிவென்ட்ஸ் பேட்டரி கேத்தோட். இப்போ கேத்தோடுன்னு சொல்லும் போது ஒரு பேட்டரியில், எலக்ட்ரிக் பேட்டரியில் நெகட்டிவ் சார்ஜ் தான் கேத்தோடுன்னு சொல்கிறோம். கேத்தோட ஆனோட் வச்சுருக்கீங்களா? ஓகே. ஸோ ஓவர் ஹீட்டிங் எக்ஸ்டென்ஸ் தேர் லைஃப் ஸ்பான். It is irreplaceable compound in lithium ion batteries. இது உங்களுக்கு தெரியும். அப்போ அதர் ஆப்ஷன்ஸ் பாருங்க. அர்ஜென்டினா, போட்ஸ்வானா, கஜகஸ்தான் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இப்போ அர்ஜென்டினா அந்த இவி பேட்டரிக்கு தேவையான லித்தியம் ப்ரொடியூஸ் பண்றதுல அவன் பெரிய ஆளா இருக்கான். அப்ப லித்தியம் ட்ரையாங்கிள்னாலே அங்க இருக்கு பொலிவியா, சிலே அண்ட் அர்ஜென்டினா. சவுத் ஆப்பிரிக்கன் மேப்ல லித்தியம் ட்ரையாங்கிள்னு கேட்டா உங்களுக்கு இது தெரிஞ்சிடணும். ஸோ போட்ஸ்வானா எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கு. டைமண்ட்ஸோட ப்ரொடக்ஷன் அங்கே அதிகமான டைமண்ட் ப்ரொடியூசர் வேர்ல்டுல யாரு? அவங்க தான். அப்போ எனர்ஜி மினரல்ஸ் தான் கஜகஸ்தான் இருக்கான். எனர்ஜி மினரல்ஸ் சொல்லும் போது யுரேனியம் இதெல்லாமே. ஸோ கோபல்ட் இல்லை. ஓகேவா? ஷார்ட்டா எழுதிக்கோங்க. போட்ஸ்வானா டைமண்ட், அர்ஜென்டினா லித்தியம் ட்ரையாங்கிள், கஜகஸ்தான் எனர்ஜி மினரல் யுரேனியம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணும்போது இதை தப்பாக பண்ணக்கூடாது. ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி நோட்ஸ் மேக் பண்ணமோ அப்படி பண்ணிக்கணும். எல்லாமே எழுதிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணுவோம். ஆனால் 5 வருஷம் ஆயிடும் பொறுமையா. ஸோ பிவேஸ், எஸ்வேஸ், ஜியோமார்பாலஜியில் ஜியோகிராஃபிக்கல் ப்ராசஸில் இதை பார்த்தோம். ஸோ செஸ்மோகிராஃப், P waves are recorded earlier than S waves. ஆமாவா? P waves are recorded earlier than S waves are. P wavesனா என்ன? மறந்துட்டீங்க, படிக்கிறதே இல்லை. P wavesனா பிரைமரி வேவ்ஸ், S wavesனா செகண்டரி வேவ்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? earlier thanனா முன்னாடி. அப்போ P waves வந்து S waves வரதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் ஆயிருமா? கரெக்டா தப்பா? பிரைமரி வேவ்ஸ்னா என்ன? பிரைமரினா முதல்ல, ஃபர்ஸ்ட். அப்போ P waves are recorded earlier than S waves. அப்போ ஃபர்ஸ்ட் போறது பிரைமரி வேவ் தான், P தான். இப்போ செகண்ட் தான் என்ன? செஸ்மோகிராஃபிக்ல S வந்து ரெக்கார்ட் ஆகும். அப்போ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஸோ செகண்ட் பாருங்க. இன் P waves the individual particles vibrate to and fro in direction of wave propagation. அதாவது எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல பெனட்ரேட் ஆகிட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்தோட கோர்ல இருக்கு, ஒரு செஸ்மோகிராஃப் நடக்குது, ரெக்கார்ட் பண்றாங்க அவுட்டர் லேயர்ல அப்படின்னா இந்த பீரியட்ஸ் டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் தாண்டி போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே ப்ரொபகேஷன் தான் என்ன? அதே டைரக்ஷன்ல போகுதுன்றாங்க. இப்போ அதை தான் இந்த இடத்துல வைப்ரேட் டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னா இந்த ஒரு டைரக்டான லீனியர் டைரக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். அதே எஸ் வேவ்ஸ் பாருங்க, வைப்ரேட் அப் அண்ட் டவுன் சொல்லும் போது ரைட் அண்ட் லெஃப்ட்லயும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது கரெக்டு தான். இதை நீங்க ப்ராப்பரா அந்த வேவ்ஸை படிச்சிருக்கணும். இப்போ போத் 1 and 2 தான் ஆன்சர். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளா பி வேவ்ஸ் வந்து சாலிடை தாண்டி போகுது, எஸ் வேவ்ஸால அதை பண்ண முடியல, அதனால சைடில் விலகி இப்படி போகுது. ஸோ அதை தான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க.
இப்போ ரெண்டுமே ஒன்று தான், போத் 1 and 2. அந்த டயக்ராம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த டயக்ராம் அது நீங்கள் ரிமெம்பர் பண்ணீங்கன்னா புரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ பிவிஎஸ் பாருங்க, சாலிட் லிக்விட் கேஸ்லையும் ட்ராவல் பண்ண முடியும். சரியா? இப்போ எஸ்பிஎஸ் பாருங்க, ராக்ல மட்டும் தான் ட்ராவல் பண்ணுது. அப்போ இங்கே ஒரு லிக்விட் இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அப்போ இதை வச்சு தான் அவங்க கீழே ஏதோ ஒன்று ஹார்ட் மெட்டீரியல் லிக்விட் ஸ்டேஜில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்புறம் செமி மோல்டன் ஸ்டேஜில் கீழே ஒன்று இருக்கிறனால தான் இந்த டெக்டானிக் மூமெண்ட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரொபகேஷன் இப்படி தான் இருக்கும், ஒரு வேவியாக ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு பிரிஞ்சு போகிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போது பிவிஎஸோட டென்சிட்டி கம்மியாக இருக்கனால ஈஸியாக இதுக்குள்ளேயும் பெனட்ரேட் ஆகிட்டு சாலிட் அண்ட் லிக்விட் கேஸ் 3 மெட்டீரியல்குள்ளேயும் பூந்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இது வந்து ஒரு ட்விஸ்டியான கொஸ்டின். இதை எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸ் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட் பற்றி கேட்குறாங்க. என்ன கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்னா? தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்னா என்ன? ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அங்கே ஒரு வாட்டரை பாயில் பண்ணி அதில் வர ஒரு வாட்டர் வேப்பரை ஒரு டர்புலன்ஸ் மூலமாக சுற்றி வச்சு டர்புலன்ஸ் சுற்றுறது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போ இதுதானே வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட். அப்போ கோல் பேஸ்டுன்னு சொன்னால் கோலை பர்ன் பண்ணி அதில் வர ஹீட்னால மேலே இருக்க தண்ணியை பாயில் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட். அப்போ அதில் எந்த கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்டும் சி வாட்டரை யூஸ் பண்ணாதுன்றாங்க. நன் ஆஃப் தெம் யூஸ் அப்படின்றாங்க. செகண்ட், none of them set up in water stressed district. என்ன வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு டிஸ்ட்ரிக்ட்னா? தண்ணி பிரச்சனை இருக்கு, தண்ணி பஞ்சம் இருக்கு, இந்த இடத்துல வாட்டர் ஸ்கேர்சிட்டி, வாட்டர் செக்யூரிட்டியே இல்லை அப்படின்ற இடத்துலலாம் போய் வச்சிருப்பானா அப்படின்னு இல்லை, யாருமே வச்சிருக்கல அப்படின்னு சொல்றான். இப்போ நன் ஆஃப் தெம் இஸ் பிரைவேட்லி ஓன்டு. அப்போ பிரைவேட்டைஸ் பண்ணவே இல்லை, கவர்மெண்ட் தான் இந்த பவர் பிளான்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்குன்றான். அப்படியா? பண்ணல. சரி, இந்த பாட்டு நீங்க பார்க்கறதுல அர்த்தம். அப்போ இந்த நன் ஆஃப் தெம் கேட்டாலே நன்னு தான். ஆன்சரை வந்து நீங்க யோசிக்காம நன்னுன்னு ஏதாவது போட்டுருக்கு. ஓகேவா? ஏன் பிரைவேட் பண்ணல? அதானி அம்பானி குரூப் பண்ணுது. நன் ஆஃப் தெம் யூஸ் சி வாட்டரா? சி வாட்டரை வச்சு தான் பிரைமரியா பண்ணிட்டு இருக்கான் கோஸ்டல் ஏரியாவில். நெக்ஸ்ட், நன் ஆஃப் தெம் செட் வாட்டர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிக்ட். உண்மைதான், பண்ணக்கூடாது. வாட்டர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வைக்கக்கூடாது. ஆனால் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கான். அது ப்ராப்பராக நான் சொல்லணும்னா, ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து ஃபியூவலை பர்ன் பண்ணி, ஃபியூவல் லைக் ஃபாசில் ஃபியூவல் லைக் கோலை பர்ன் பண்ணி, இல்லை கேஸ் ஆயில் மாதிரியான ஃபாசில் ஃபியூவலை பர்ன் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்டீம்ஸ்னால டர்பைனை சுற்ற வைக்கிறாங்க. சரியா? சுற்றுறது மூலமாக உங்கள் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி, அதோட ப்ராசஸ் பாருங்கள். ஃபியூவல் பர்னிங், ஸோ க்ரஷ்டு ஃபைன் பவுடரை பர்ன் பண்ண வைக்கிறாங்க ஒரு பாய்லரில் போட்டு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்டீம் என்ன பண்ணும்? பைப்ஸ் மூலமாக ஃப்ளோ ஆகும். அப்போ அந்த பைப்பில் ஃப்ளோ ஆகுறது என்ன பண்ணும்? ஹை ப்ரெஷர்னால கீழே இருக்க டர்பைனை சுற்ற வைக்கும். இப்போ ஸ்டீம்னா என்ன? இந்த வாட்டர் வேப்பர் தானே. அப்போ அதை சுற்ற வைக்கிறது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்போது அந்த ஸ்டீம் என்ன பண்ணுன்னா, போகிற ஸ்டீம் இருக்குல்ல, அந்த ஸ்டீம் திரும்ப வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறி அந்த ப்ராசஸ் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இப்போ அதுதான் கடைசி ப்ராசஸ். அந்த கண்டென்சேஷன் நடக்குது. கண்டென்சேஷனா என்ன? டேர்னிங் டு லிக்விட் ஸ்டேஜ் அகெயின். அப்புறம் ரீசைக்கிளிங் சொல்லும்போது திரும்ப ஒரு பைப் வழியாக கீழே வந்து திரும்ப அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த வாட்டரை அவங்க வேஸ்ட் பண்ணல, திரும்ப இந்த லூப் போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஒரு கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்டோட சிஸ்டம் ஒர்க் ஆகுறது. இப்போ தண்ணி எடுக்கிறாங்க, ரிவர்லேருந்தோ ஒரு ஓஷன்லேருந்தோ எடுக்கிறாங்க. அப்புறம் பவுடராக பர்ன் பண்ணுறது மூலமாக அந்த பைப்பில் இருக்கிற வாட்டர்ஸை ஸ்டீமாக மாற்றி அந்த ஸ்டீம்ஸ் மூலமாக டர்புலனை சுற்ற வச்சு டர்புலன்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. சரியா? அங்கே யூஸ் ஆன ஸ்டீம்ஸ் எல்லாமே டர்புலன் சுற்றதுக்கு அப்புறமா திரும்ப வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகி அந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கு. புரிஞ்சா? ஸோ இதுதான் நடக்குதுன்றப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நன் ஆஃப் தெம் சொல்ற போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி உலகத்துல இல்லை இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் கூட அதை யூஸ் பண்ண மாட்டானா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரணும். அப்போ அதில் தான் நன் ஆஃப் தெம்னு வச்சாங்கன்னு உங்களுக்கு செக் வைக்கிறான்னு அர்த்தம். அது கேர்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்துச்சுனாலே நன் ஆஃப் தெம் அப்படின்றது தான் ஆன்சர் இருக்கும். அப்போ செகண்டை பாருங்க, மகாராஷ்டிராவில் பண்ணுறான். இப்போ வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் விதர்பா ரீஜன் இன் மகாராஷ்டிரா,
லைக் நாக்பூர், சந்திரபூர்லலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? வாட்டர் செஸ்டரி ஏரியா கர்நாடகாவில் ராய்ச்சூர் அப்படின்ற இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட், பிரைவேட் ஓனர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க. சரியா? பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் லைக் என்டிபிசி டாமினேட் த செக்டார், பிரைவேட் ஓனர்ஷிப் இன் மேசிவ் அண்ட் ஹெவிலி என்கரேஜ். அப்போ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், PPP, இதை படிச்சுக்கோங்க. இப்போ படிச்சிருக்கீங்களா? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அப்போ இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவனை கவர்மெண்ட்டே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறானா? இல்லை. என்ன பண்ணுறான்? ப்ரைவேட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விட்டு, ஸோ அதுக்கான ரெவென்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு கொடுத்துறான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அதுக்கப்புறமா நீ வந்து உன்னோட ரெவென்யூவை கலெக்ட் பண்ணணும்னா அங்கே கலெக்ட் பண்ணுற டேக்ஸை நீயே வச்சுக்கோ அப்படின்றான். இப்போ இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் வேலை நடக்காது. இப்போ நம்ம ஊரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க மெட்ரோ ஒர்க்கு இப்போ LNT கூட கொடுத்துருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ இதெல்லாமே இந்த பார்ட்னர்ஷிப் இல்லாமல் நடக்காது. அப்போது இவ்வளோ ஒரு ப்ரைவேட்டோட கோஆர்டினேஷன் இருக்குது. நம்ம ஊர் ஒரு மிக்சட் எக்கானமி அப்படின்றப்போ ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றது கஷ்டம். இது அப்படி இருந்தால் தான் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு இல்லை இந்தியன் சிஸ்டம்க்கு வந்து எக்கனாமிக்கு ஹெல்த்து. அப்படி இருக்கும் போது நன் ஆஃப் தேம் ஆப்ரேட் இன் பிரைவேட் அப்படின்னு கேட்டாலே அது ஒரு செக். இப்போ ப்ரைவேட்டோட பார்ட்னர்ஷிப் எல்லா செக்டர்ஸ்லையும் இருக்குன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த நன்னுன்னு வந்தால் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. அப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி கொஸ்டின். கம்ப்ளீட்டாக நம்ம அதில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ அதானி, டாடா பவர், ரிலையன்ஸ் பவர் எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ப்ரைவேட் தான். ஸோ ஏர் இந்தியா ஃபஸ்ட்டு ஓன் பண்ண ஒரு ப்ரைவேட் ஏர்கிராஃப்ட், ஐ மீன் பப்ளிக் ஏர்லைன்ஸ் இல்லையா? இதெல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன் வேர்ல்டு வாட்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இப்போது யுனைடெட் நேஷனோட வேர்ல்டு வாட்டர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இதில் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா த பேட்டர்ன் ஆஃப் வாட்டர் யூசேஜ், எப்படி யூசேஜ் பண்ணுறாங்க, அப்போ ஸ்கேர்சிட்டி எங்கெங்கே இருக்குது, இப்போ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சர்வே எடுப்பாங்க, வருஷம் சர்வே எடுப்பாங்க அலாங் வித் யுனெஸ்கோ. ஸோ யுனெஸ்கோவோட சப்போர்ட்டோட பண்ணுவாங்க இல்லையா? WWDR. சரியா? இவங்க யுனெஸ்கோட சப்போர்ட்டோட இந்த சென்சஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2022 ரிப்போர்ட்டில் இந்தியா எக்ஸ்பெக்ட் மோர் தென் குவார்ட்டர் ஆஃப் வேர்ல்டு கிரவுண்ட் வாட்டர் வித்ரால் ஈச் இயர். அப்போ ஒவ்வொரு வருஷமும் 25% வந்து கிரவுண்ட் வாட்டரை இந்தியா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ அப்படியா அப்படின்றத பார்க்குறோம். இந்தியா நீட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் மோர் தென் குவார்ட்டர் ஆஃப் வேர்ல்ட் கிரவுண்ட் வாட்டர் ஈச் இயர் டு சாட்டிஸ்ஃபை ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் நீட்ஸ் ஆல்மோஸ்ட் 18% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன். அப்போ இந்தியாவில் 18% ஆஃப் பாப்புலேஷன் இருக்கிறது உண்மைதான். அப்போ அதுங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா மோர் தென் 25% எடுக்கணுமானா இல்லை, தேவையில்லை. ஏன்னா முதல்ல ஆல்மோஸ்ட் 18 to 19% ஆஃப் வாட்டர் கன்சப்ஷன் எதுக்கு நடக்குதுன்னா அதர் பர்பஸஸ் தான் நடக்குது. இவருக்கு கொஷின் என்ன அப்படின்னா சானிடேஷனுக்கு ட்ரிங்கிங்க்கு தான் கேட்டிருக்கான். அப்போ ட்ரிங்கிங் அண்ட் சானிடேஷனுக்கு அந்த 25%ல் வெறும் 2 to 3% தான் ட்ரிங்கிங் அண்ட் சானிடேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். சரியா? மீதி வந்து அதர் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 25க்கு மேலே எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஓகேவா? ஆமாம், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். அப்போ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது அவன் தான், யுனைடெட் நேஷன் தான். ஸோ கிரவுண்ட் வாட்டர் வித்ட்ரா பண்ணுறது 25%ன்றது உண்மை தான். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இல்லைல்ல உங்களுக்கு? செகண்ட் கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஆமா, என்ன இங்க பாருங்க, வந்து 25% வந்து கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிரவுண்ட் வாட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கான் இந்தியா, உண்மைதான். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்னா 25%க்கு மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாதான் அவனால் சேஃப்டியாக ட்ரிங்கிங்க்கும்
சானிடேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். சானிடேஷன்னா என்ன? டொமஸ்டிக் யூஸ், வீட்டில் நீங்கள் பாத்திரம் விளக்குறதுக்கோ வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கோ குளிக்க யூஸ் பண்ணுறது. இப்போ ட்ரிங்கிங் வாட்டருக்கும் கன்சியூம் பண்ணுறது. அப்போது நம்ம ஊரில் இருக்க 18%, வேர்ல்டில் இருக்கிற 18% பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ அது இந்தியாவில் இவ்வளோ இருந்தும் அவங்களோட சானிடேஷன் ட்ரிங்கிங் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறது 2 to 3% தான். அப்போ மீதி இருக்க பர்சன்டேஜ் எல்லாமே அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதனால இந்த டேட்டா வந்து செகண்ட் இருக்க டேட்டா தப்பு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து சி. ஸோ இதை படிங்க. First one, second one, the clouds are near high absorption of infrared radiation, illuminating on the Earth's surface and the என்ன ஆன்சர்? ஹை கிளவுடர் லேயர் பார்த்தோமா? சிர்ரஸ், கியூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ் அண்ட் நிம்பஸ். இப்போ அந்த சிர்ரஸ் கிளவுட் எப்படி இருக்குன்னா தின் லேயராக இருக்கும். இப்போ தின் லேயர் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? அனுப்பிச்சு விட்டுரும். அப்போது இது அப்படியே தப்பு. ஹை கிளவுட்ஸ்னால சிர்ரஸ் ரிஃப்ளெக்ட் சோலார் ரேடியேஷன் இல்லை, கீழே அனுப்பிச்சு விட்டுரும் தின் லேயர் இருக்குனால. செகண்ட், லோ கிளவுட்ஸ் ஹவ் ஹை அப்சார்ப்ஷன் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எமினேட்டிங் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ் அண்ட் காஸ் வார்மிங் எஃபெக்ட் இல்லை. அப்போ ஹை கிளவுட்ஸ் தான் இதை பண்ணுது. அப்படியே உல்டாவாக கேட்டிருக்கான். அப்போ இது என்ன வரும்? ரெண்டுமே தப்புனா ஆர் நாட் 2. சரியா? ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஷின். நீங்கள் ஆப்பிரிக்காவை சென்ட்ரிக்காக படிச்சிங்கனாலே ஒரு 5 கொஷின் எழுதிடலாம். ஸோ ட்ரையாக டெசர்ட்டாக மாறிடுச்சு. அது எந்த லேக்குன்னு கேட்குறாங்க வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில். இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நடந்துருச்சு. ஒரு நாள் 2 நாள் நடக்கல. இது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தா தான் தெரியும். லேக் ஃபிகுபெயின் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ எப்படி நடந்துச்சுன்னா ட்ரவுட் தான். அகெயின் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் இந்த எல்னினோ எஃபெக்ட்னால அந்த இடத்துக்கு போக வேண்டிய தண்ணி வந்து இல்லை. இது காரணம் என்ன அப்படின்னா லேக் ஃபிகுபெயின் அப்படின்றது மேஜராக நைஜர் அப்படின்ற ரிவர் தான் ஃபேட் பண்ணிட்டு இருந்துச்சு. சரியா? அப்போ அந்த நைஜர் அப்படின்றது ஒரு லாங்கஸ்ட் ரிவர் சிஸ்டம். அந்த நம்ம கேமரூன் பார்த்தோம்ல, அங்கேயுமே இது இருக்கும். அப்போ இந்த ரிவர் சிஸ்டமில் லேக்குக்கு, இந்த ஃபிகுபெயின் அப்படின்ற பர்டிகுலர் லேக்குக்கு ட்ரவுட்டும் ஒரு காரணம், தண்ணி கொடுக்காததுக்கு. அப்போ கொடுக்காதப்போ இந்த நைகர் ரிவர் மட்டும்தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்துச்சு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த நைகர் ரிவரும் அது கொடுக்கல. அப்போது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த லேக் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்போது ஒரு லேக் வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா ரெயின்ஃபால் இருக்கணும், ப்ளஸ் இந்த ரிவர் ஃபெட்டிங் இருக்கணும். ஸோ ஃப்ளோ ஆகிற ரிவரோட ஃபீட் பண்ணுறதும் இருக்கணும். அப்போது இந்த ரிவர் ஃபீட் பண்ணுறது மட்டும் இருந்ததுனால, லைக் ரெயின் வாட்டர் இல்லாதனால, ட்ரவுட்னால இது மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள். நைகர் ரிவர் எங்கே இருக்குது? உங்கள் லேக் எங்கே போட்டிருந்தனே? ஸோ நமக்கு இந்த ஏரியாவில் வரும் நமக்கு அந்த லேக்கு. அதை பாருங்கள். அந்த மேப் போடல. சரியா? ஸோ இந்த நைகர் ரிவர் தான் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். கேமரானுக்கும் ஃபீட் பண்ணுது பாருங்க. இது வரைக்கும் ஆமாம் மழை இல்லை. அப்போது இந்த ரிவர் மட்டும் தான் கொடுத்துருந்துச்சு. இந்த ரிவரும் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரெயின், அந்த ட்ரிபியூட்டரி ரெயின் ஆனதுக்கப்புறம் அதுவுமே ஃபுல்லாக ட்ரவுட் ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் டைரக்ட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். சொல்லுங்கள் நீங்களே. வெரி ஈஸி, பேசிக் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டிஸ்கண்டினியூட்டியே எது? மோஹோ தான் பார்த்தோம். அப்போது க்ரஸ்ட்டையும் மேண்டலையும் டிஸ்கண்டினியூ பண்ணுறது எது? செப்பரேட் பண்ணுறது மோஹோ தான் ஃபஸ்ட். ஸோ மஷ்ரூம் ராக்ஸ் இது எதனால நடக்குது? விண்ட் டைரக்ஷனாக நடக்குது. பெடஸ்டல் ராக்னு கேட்டாலும்
வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க. ம் ம் 50s, ஸ்ட்ரைக்கிங் 60s, இதெல்லாம் என்சிஆர்டியில் இருக்கு. ம் விண்ட்ஸ் தான். அப்போ ஓஷன் கரண்ட்ஸ் இல்லை, சைக்ளோன் இல்லை, டைடும் இல்லை. இப்போ பிளானட்டரி விண்டுக்கு தான் இத்தனை பேர். பிளானட்டரி விண்டுக்கு தான் அவ்வளோ பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஓஷன் கரண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, பிளானட்டரி விண்டுக்கு இது ஒரு பேர், அவ்வளோதான். இதெல்லாம் அதுக்கு சொல்ற ஒரு பட்ட பேர். ஓகேவா? நிக் நேம்ஸ். ஸ்ட்ரைக்கிங் 60s, ஃபியூரியஸ் 50s, ரோரிங் 40s சொல்றாங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ் தான் சொல்றாங்க. என்சிஆர்டியில் இருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படிலாம் கேட்டால் எல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ். இது எல்லாமே இப்போதான் நீங்கள் இது ஏன் விடக்கூடாதுன்னா, ஒரு தெரிஞ்ச 20 கொஷினை நீங்கள் ஒன்று அடிச்சிட்டிங்கனாலே த சான்ஸ் ஆஃப் கிளியரிங் இஸ் 50%. அப்போ அதனால தான் அந்த ஃபண்டமெண்டலில் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ என்சிஆர்டிஸ் படி. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஓஷனோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுவோம்.